ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 5 Wings Prophetic மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். எஸ், மறுபடியுமாக இந்த Arise O Deborah என்ற கூடுகைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் வேதாமத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? நீங்க கொண்டு வந்திருந்தா இருக்கிற இடங்கள்ல திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாங்களும் அதே தான் செய்ய போகிறோம். அவரை கூப்பிட்டு மகிமைப்படுத்த போகிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், இந்த பூமி அனைத்துக்கும் நீங்க தான் ராஜா என்ற நாமத்தை சொல்லி, அவருடைய பெயரை சொல்லி நாங்கள் அவரை கூப்பிட போகிறோம். அதுதாங்க ஆராதனை. இதுதாங்க புத்தி உள்ள ஒரு ஆராதனை. அவரை சந்தோஷப்படுத்தி அவரை புகழ்ந்து நாங்கள் பாட போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் இந்த பாடலை பாட போறீங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? நீர் பரிசுத்தர், 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 பரலோக ராஜாவே. ஒரு பழைய பாடல் மறுபடியுமாய் நாங்கள் இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, அவருடைய நாமம் உயர்ந்த நாமம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல எல்லாம் எழுந்து நிற்கிறீங்களா? அந்த பரலோக தேவனை உயர்த்துவோமா? சொல்லுங்க, நீ பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. அவருடைய நாமத்தை உச்சரித்து பாடுங்களேன். Yes, holy. சொல்லுங்க, நீர் பரிசுத்தர். அவருடைய
ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அப்பா, நீங்க ஒரு பரிசுத்த சந்ததியை இந்த பூமியில தேடிக்கொண்டிருக்கிறீங்கப்பா. ஒரு பரிசுத்த தெபோராளின் சந்ததி இந்த பூமியில நீங்க தேடிக்கொண்டிருக்கிறீங்களே. இதோ ஆண்டவரே, நாங்கள் அந்த பரிசுத்த தெபோராளின் சந்ததியாக எழும்ப பிரியப்படுகிறோம். சொல்றீங்களா பெண்கள் சேனையாக? அர்ப்பணிப்போடு சொல்றீங்களா? என்னோடு கூட அர்ப்பணிப்போடு சொல்றீங்களா? ஒரு தெபோராளின் சேனையாக என்னை தெரிந்து கொண்டீங்களேப்பா. ஆகவே நீர் பரிசுத்தர். அவருடைய நாமத்தை உயர்த்துங்களேன். அவர் நம் மத்தியிலே வந்து அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்களே உயர்த்துங்களேன். அவருடைய உள்ளத்தை நீங்க குளிர பண்ணீங்களே. அவருக்காய் வாழ இதோ இந்த தெபோராளின் சந்ததியை கர்த்தர் பிரித்திருக்கிறார். இந்த சந்ததியை எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இந்த சந்ததியை உமக்கென்று மேற்படுத்திருக்கிறீர்களே. ஒரு அம்சரலரபாஷே அர்ப்பணித்து சொல்லுங்களே ஒவ்வொருத்தரும். இந்த பூமியில நாங்க எத்தனையோ தடவை நாங்க பாவம் செய்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புகிறோம். இதே பூமியில வாழ்ந்த நம் ஆண்டவர் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் பரிசுத்தராக இன்றும் நம்மத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட பரிசுத்த சந்ததியை இதோ இந்த தெபோராளின் இந்த கூட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் தேர்ந்து கொண்டிருக்கிறாரு. ஒரு பரிசுத்த தெபோராளின் சந்ததியை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறாரு. அர்ப்பணிக்கிறீங்களா? அர்ப்பணிக்கிறீங்களா? இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நீர் பிரியப்படுகிறீரே. Yes, holy. Let's worship. Let's worship. அவரை அப்படியே நீங்க துதிங்களே. அவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த பரலோக ராஜா நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பழிகுப்பான கிரீடத்தை தரித்தவராக அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம் ராஜா இதோ நம்ம மத்தியிலே வீற்றிருக்கிறாரே. என் ராஜா, என் ராஜா. Yes, holy. Thank you for the heavenly presence, Father. Yes, holy. Thank you. Thank you, Father. Holy Kuramasoro. Thank you, Holy Spirit. நன்றி அப்பா. இந்த பூமியில் ஆண்டவரே எங்களுக்கு வேற எந்த ஒரு விருப்பமும் இல்ல ஆண்டவரே. எங்களுக்கு இந்த பூமியில எந்த ஒரு ஆசாபாசமும் வேண்டாம் ஆண்டவரே. எங்களுடைய விருப்பம் எல்லாம், எங்களுடைய ஆசை எல்லாம் நீர் மாத்திரமாய் இருக்க வேண்டுமே ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்க அர்ப்பணிக்கிறீங்க? ஒரு தெபோராளை போல அந்த தெபோராளின் அழைப்பை இன்னும் நீங்க பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? உண்மையாய் சொல்றீங்களா?
அவருக்காய் சகலத்தையும் சகித்துக் கொள்ள ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் நீங்க அர்ப்பணிக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க அர்ப்பணிக்கிறீங்க? என்றும் என்றுமே துன்பத்திலும் சரி இன்பத்திலும் சரி என்றும் அவரோடு வாழ உங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். உண்மையாய் அர்ப்பணிக்கிறீங்களா? ஒரு பெண்கள் சேனையாக, தெபோராளின் சேனைகளாக நிறைய ஈவன் சகோதரர்கள் கூட நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. வாலிப பிள்ளைங்களை எத்தனை பேர் நீங்க உண்மையாய் சொல்ல முடியும்? என்னைக்குமே ஆண்டவரை நான் உங்களோடு கூட வாழ, என்னை நீங்க பிரித்தெடுத்திருக்கிறீங்க உண்மைதான், என்னை பிரித்தெடுத்திருக்கிறீங்க உண்மைதான். ஆனா எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் உங்களோடு மறுபடியும் நான் வாழ பிரியப்படுகிறேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டு உடைய கரங்களை உயர்த்தி கடைசியா இந்த வரியை மாத்திரம் நாங்கள் பாடி நாங்கள் இந்த ஆராதனை நிறைவுக்குள்ளாக கொண்டு வர போகிறோம். பரலோகத்தில் உம்மை அல்ல யாருண்டு தேவனே? பூலோகத்தில் இந்த பூமியில உம்மை தவிர வேற எந்த ஒரு விருப்பமும் இல்லப்பா. உண்மையாய் உடைய விருப்பத்தை ஆண்டோட பாதத்துல நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? என்றும் மோடு கூட கிட்டி சேர்ந்து வாழ என்னை உமக்காய் நீங்க பிரித்தெடுக்கிறீங்க ஆண்டவரே. இந்த கர்த்தர் உங்களை வேர் பிரிக்க போகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் நாங்க சேர்ந்து அர்ப்பணிப்போடு எல்லாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி முழங்கால் படியிட்டவர்களாக அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரங்களாக நாங்கள் பாட போகிறோம். மறுபடியும் சொல்றீங்களா? அப்பாவை பார்த்து சொல்றீங்களா? இந்த பூமியில் ஆண்டவரே எனக்கு எந்த ஒரு விருப்பமும் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் தான் எனக்கு விருப்பமா இருக்கணும். சொல்லும்போது உங்களுடைய கண்கள் இருந்து தண்ணீர் வரணுங்க. அவரை இறுக பற்றி கொண்டு சொல்றீங்களா? மறுபடியும் சொல்லுங்க. என்றும் மோடு நன்றி தகப்பனே. இந்த நமஸ்கார வேலை உடைய கருத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில நீங்க அசைவாடினமைக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் வீடுகள் தோறும் நீங்க அசைவாடி கொண்டு இருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமையும் என் தெய்வமே ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் துதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் இருந்தது அப்படின்றவங்க எல்லாம் ஒரு ஆமென் டைப் பண்றீங்களா? எஸ்.
எனக்கு இந்த ஆராதனை ஆசீர்வாதமா இருந்தது அப்படின்றவங்க ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஓகே, நான் நீண்ட நேரம் எடுக்கல, இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஆகவே ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு கொடுக்கிறேன். நாளைய தினத்திலும் இதே போல ரைசோ டெபோரா சரியாக 7 மணிக்கு இந்த கூடுகை இருக்கிறது. உங்களுக்கு ஒரு டாஸ்க் தருகிறேன். இந்த நாள்ல ஜாயின் பண்ணியிருக்கிற நீங்க எல்லாரும் நாளைய தினத்துல பிரதர் உங்களுக்கு ஆடியோ போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஆடியோவை கேட்டு குறிப்பிட்ட அந்த வயதினர் 20 வயதுக்கு மேற்பட்ட 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லா பெண் பிள்ளைகளை நீங்க அழைத்து வரலாம். பிரதர் ஒரு ஸ்பெஷல் நோட்டீஸும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. சோ அதை கேட்டு நீங்க அநேகரை நீங்க அழைத்து கொண்டு வரலாம். நாளை தினத்துல மாலை 7 மணிக்கு இதே யூடியூப், அதாவது யூடியூப் வழியா நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறது. கூகுள் மீட் வழியாக நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ரைசோ டெபோரா. இப்பொழுதும் கூட ஒரு சிறிய ஒரு டெஸ்டிமனி சாட்சியை நாங்கள் கேட்க போகிறோம். இந்த ஊழியத்துல நன்மை பெற்ற ஒரு மகள் நம்மளிடத்துல கேட்டுக்கொண்டாங்க. எங்களுக்கு நிறைய நேரம் இல்ல, 7:30 மணிக்கு பிரதர் மெசேஜ் கொடுக்க இருக்கிறாங்க. ஆகவே இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாரும் அமைதியா வசதியான இடங்கள்ல உட்கார்ந்து கொள்ளுங்க. ஷைனி இருக்கிறீங்களாமா? இருக்கீங்களா? ஓகேம்மா, சொல்லுங்கடா. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில என்ன செஞ்சாங்கன்னு நீங்க சொல்லலாம். ஓகேங்க சிஸ்டர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக்சுவலா ஜூன் மாசம் 30th அப்ப அந்த ப்ரேயர் அட்டன் பண்ணேன். ரொம்ப நாள் கழிச்சு, ஏன்னா 2023 அண்ணாவோட ப்ரேயர் வந்து நாங்க சேனைகளின் கர்த்தர் மினிஸ்ட்ரியில அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அட்டன் பண்ணல. ரொம்ப ரேர் தான், எப்பயாவது ஒரு டைம் அட்டன் பண்ணுவேன், இல்லை ஆன்லைன்ல பாத்துக்குவேன். அப்ப இந்த ஜூன் மாசம் வந்து அங்க வாக்கு தத்துவ மூலியமா ஆவியானவர் அவங்க மூலியமா பேசினாங்க, சகலத்தையும் புதிதாக்குகிறேன்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் கேட்டது, ஏசப்பா எங்க வீட்டுக்கார ஆவிக்குரிய ஜீவித்தை ரொம்ப கேட்டேன். ஏசப்பா கிட்ட அந்த வார்த்தை கொடுத்த உடனே நான் அப்படியே ரிசீவ் பண்ணிட்டேன். சகலத்தையும் புதிதாக்குவார், கண்டிப்பா எந்தெந்த காரியத்துல நீங்க நினைக்கிறீங்களோ ஆண்டவர் புதிதாக்குவார், ஆண்டவரை நிறைய தேடுங்க, அந்த விஷயத்துல அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க பிரதர். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாசம் எங்க வீட்டுக்கார் வந்து ஆவிக்குரிய ஜீவித்துல அந்நிய பாஷை ஆண்டவர் பேச ஆண்டவர் கிருபை கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டு அப்ப மட்டும் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. அப்புறம் நான் மேரேஜ் ஆன வாட்டி வந்துட்டு நான் சொல்லிட்டே இருந்தேன், நீங்க கேளுங்க, தாகம் உள்ளவர் மேல் தண்ணீர் ஊற்றுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, கேட்டே இருங்கன்னு. ஆனா ஒவ்வொரு டைமும் நான் ப்ரேயர் மட்டும்தான் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா இந்த வார்த்தை ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொன்னீங்களா, இதையும் நீங்க புதிதாக்கி கொடுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் அதையும் எனக்கு ஏசப்பா புதிதாக்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த ஜூலை மாசம் 18, 19, 20 எழும்பு தெபோரலா அந்த அந்த மீட்டிங் நான் ஃபுல்லாவே அட்டன் பண்ணனேன். வெளியே இருந்தாலுமே நான் அதை அட்டன் பண்ணிட்டே தான் வந்தேன் ஆன்லைன்ல. அந்த நாள்ல நிறைய விஷயம் ஆவியானவர் என்னோட கூட பேசினாங்க. ஏன்னா ஆவிக்குரிய ஜீவித்துல நம்ம எவ்வளவுதான் நல்லா போயிட்டு இருந்தாலும் சில டைம் ஸ்ட்ரகிள் ஆகும்போது அப்படியே சோர்ந்து போயிடுவோம். கண்டிப்பா நான் ஃபேமிலி ரிலேட்டடா சில விஷயம் ஆவிக்குரிய ஜீவித்துல நம்ம ஊர்ல எல்லாமே பண்ணோம், இங்க ஒண்ணுமே பண்ண முடியல, அப்படியே ஃபேமிலி அப்படியே இருக்கிறோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏசப்பா அதுலயும் எனக்கு வந்து நிறைய பேசுனாங்க. அந்த 3 நாள் மீட்டிங்லயும் என்னை பலப்படுத்தினாங்க ஆவிக்குரிய ஜீவித்திலையும். பர்டிகுலரா வந்து ஒரு நாள் பிரதர் வந்து ப்ரேயர் மீட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது நிறைய லேடிஸ் வந்து ஒவ்வொரு விமனும் வந்து எப்படி வந்து சில காரியத்துல வந்து அவங்க பேக்ரவுண்ட்ல எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் ஆண்டவருக்காக எப்படி எழும்புனாங்க, யாரெல்லாம் கர்த்தருக்காக எழும்புறாங்களோ அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும், போராட்டம் வரும்னு சொல்லும்போது நான், ஏன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப என்னை பாதிச்சிருந்துச்சு. என்னன்னா நம்மள ஒண்ணுமே இல்லாம நம்ம இவ்வளவு தப்பா சொல்லிட்டாங்களே, நம்ம அவங்கள மறந்தாலுமே அவங்க எப்படி நம்மள உடனே ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப நாள் ஒருத்தரை குறிச்சு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏசப்பா என்னை அதையும் இருந்து விடுதலை கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப நாள் கஷ்டமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த நாள்ல வந்து பிரதர் வந்து கர்ப்பத்தின் கனிக்காக அவர் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாரு. திடீர்னு ப்ரேயர் பண்ணாரு, கர்ப்பத்தை ஆண்டவர் தொடுறாங்கன்ட்டு. எனக்கு அப்ப தெரியல, நம்ம பாட்டுக்கு நம்ம கேஷுவலா எப்பயும் போல ப்ரே பண்ற மாதிரி ப்ரே பண்ணிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தா ஆகஸ்ட் மாசம் ஃபாஸ்டிங் இது 1ஆம் தேதி அந்த ப்ரேயர் வாக்குத்தத்த ப்ரேயர் ஜூலை லாஸ்ட் கொடுத்திருந்தாங்க. அப்போ உங்க ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாரு, இந்த வார்த்தை மட்டும்தான் நான் அப்படியே விசுவாசிச்சுட்டேன், வாக்குத்தத்தையும் விசுவாசிச்சேன். நான் எப்பயுமே ஆவியானவர் ப்ராஃபஸியா பேசுறாங்கன்னா நான் டக்குன்னு அப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டேன்.
பதில் கொடுப்பாரு, உங்க ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாரு, நீங்க கேட்கிற விஷயத்துக்கு ஆண்டவர் கண்டிப்பா பதில் தருவார் அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவும் கேட்கல, ஆண்டவரே இது உங்க சித்தத்தின்படி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் ஜூலை 24th வந்து சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பர்சனலா பேசினேன். இந்த மாதிரி ஆண்டவர் எங்களுக்கு நிறைய சாட்சி செஞ்சாங்க. எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய ஜீவித்துல ஒரு மாற்றத்தை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம வீடு ஷிஃப்ட் பண்ணவும் எங்களுக்கு ஏற்ற சரியான வீடு கிடைக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தாங்க. அது மாதிரி ஒரு பைக் புதுசா வாங்கவும் ஆண்டவர் கிருபை கொடுத்தாங்க. நிறைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு வித்தியாசமான அனுபவத்தை, அதே மாதிரி நல்ல ஒரு ஃபெலோஷிப் ஆண்டவர் கொடுத்தாங்க எனக்கு சர்ச்சில் நிறைய இடத்துல. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம ரொம்ப நாள் விட்டுட்டுமே அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணனதெல்லாம் ஏசப்பா எனக்கு திரும்ப கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாசம் பதில் கொடுப்பேன்னு சொன்னாரு. நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த 24th அக்கா கிட்ட பேசும்போது அவங்களும் சொன்னாங்க, திடீர்னு அவங்க பேசிட்டே இருந்தாங்க, நிறைய பேசினாங்க. திடீர்னு அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க பாருமா குழந்தை வந்துரும், எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அதிகமா ப்ரேயர் பண்ணணும், இதை மட்டும் தான் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னு அப்ப எனக்கு தெரியல. கரெக்டா ஆகஸ்ட் 1 வந்துச்சு. எங்க சர்ச்ல ஃபாஸ்டிங் ப்ரே நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ப்ரே பண்ணும்போது அப்பயும் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, உங்க வயித்துல குழந்தை இருக்குது, நீங்க ஆண்டவர் உங்களை கர்ப்பத்தை கண்ணோக்கி பார்த்துட்டாங்க, தேங்க் பண்ணுங்க. நான் 5ஆம் தேதி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், உண்மையாலுமே அது பாசிட்டிவா இருந்துச்சு. ஏசப்பா எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்க. இப்படி இந்த ப்ரேயர் மூலியமா நிறைய காரியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாங்க. நான் ரொம்ப ரிசீவ் பண்ணேன். அது மட்டும் இல்ல, அந்த 2023வது வருஷம் நான் பெற்றுக்கொண்டதை கூட ஆண்டவர் ரிமைண்ட் பண்ணார், நீ ஏன் இவ்வளவு நாள் சொல்லலன்ட்டு. என்னன்னா அந்த இயர் எண்ட்ல வந்து பிரதர் வந்து ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும்போது நிறைய நீங்க வந்து உங்களை சேஞ்ச் பண்ணணும், அப்போ ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுக்கு அற்புதம் செய்வார் வர வருஷத்துல. அந்த லாஸ்ட் 3 days ப்ரேயர் நடத்தினாங்க, இயர் எண்ட் ப்ரேயர், நம்மள சுத்திகரிப்பு ப்ரேயர். அப்போ எனக்கு நிறைய விஷயத்த ஆண்டவர் என்னை சரி பண்றதெல்லாம் என்னோட இன்னர் ஹார்ட்ல, என் மைண்ட்ல எல்லாத்துலயும் ஆண்டவர் சேஞ்ச் பண்ணாரு. 35 வருஷம் எனக்கு 35வது வருஷத்துலதான் என் மேரேஜ் ஸ்டார்ட் ஆனிச்சு. அவ்வளவு நாள் தடையா இருந்த காரியத்தை 24ல ஏசப்பா எனக்கு மேரேஜையும் நேர்த்தியா நடத்தி கொடுத்தாங்க. தேவ சித்தத்தின்படி நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரையும் கொடுத்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் நிறைய டைம் இது நான் யதார்த்தமா ஏதாவது ஒரு டைம்ல நம்ம அப்செட்டா இருக்கும்போது நான் கலந்துக்கும் போது ஆவியானவர் அந்த சமயத்திற்கேற்ற வார்த்தையை ஒவ்வொன்றுமே சிஸ்டர் மூலியமா பிரதர் மூலியமா எப்படியாவது பேசிடுவாங்க. இந்த ப்ரேயர்ல யார் மூலியமாவது நான் பேசினது ஒவ்வொரு வார்த்தையை ரிசீவ் பண்ணிடுவேன். பதில் கொடுப்பாரு, அதை மட்டும் தான் நான் நினைச்சேன். எனக்கு அந்த வாக்கு தத்துவத்தை விட இந்த பதில் கொடுப்பாரு, அதை அப்படி சொல்லும் போது எனக்கு அப்படியே அந்த அக்கினி மாதிரியே இருந்துச்சு, கடந்து வந்த மாதிரி. அதே மாதிரி இந்த ப்ரேயர்ல வந்து இப்போ லாஸ்டா ஒரு 10 days அதிகாலை ப்ரேயர் நடந்துச்சு. அது லாஸ்ட் 3 daysல 3 daysக்கு முன்னாடியே எனக்கு ஒரு பொண்ணு சொன்னாங்க, நீ வந்து நிறைய பேருக்கு ஆண்டவர் உன்னை கரெக்டா கவுன்சிலிங் சொல்ல அந்த கிருபை கொடுத்துருக்காங்க, நீயே உடஞ்சு போய் இருக்கிற, ஆனா கரெக்டா எப்படி கொடுக்குறேன்னு. நான் அதை வந்து ரொம்ப ஒரு 3 month-ஆவே கேட்டுட்டு இருந்தேன். இசப்பா நீங்க இந்த அபிஷேகத்தை கொடுத்தீங்க, நான் அதை கூட இழந்து போன மாதிரி, நான் என்னமோ எனக்கே 10 பேர் சொல்லணும் போல இருக்குது, அப்படி இருக்கிறேனே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா அதை ஆண்டவர் உறுதிப்படுத்தி அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல திரும்ப ஒரு டெஸ்டிமோனியை இன்னொருத்தர் மூலியமா எழுப்பி அதை இந்த 3 நாள் ப்ரேயர்ல பிரதர் நடத்தும்போது சொன்னாங்க, அநேகருக்கு நீங்க வந்து ஆலோசனை சொல்லி விடுவிக்கிறவங்களா இருப்பீங்கன்னு நியாயாதிபதி 3வது அதிகாரத்துல தெளிவா சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கர்த்தர் உண்மையாலுமே அந்த பாதையில நடத்தினாரு, அதை திரும்ப உறுதிப்படுத்தி திரும்ப எழுப்புறாரு அப்படின்றத நான் அதை ரிசீவ் பண்ணேன். உண்மையாலுமே இந்த ப்ரேயருக்கு வந்தனால நம்ம சில காரியத்துல ஆவிக்குரிய ஜீவித்துல போயிருந்தாலும் சரியா போகாத சில விஷயத்துல இருந்து ஆண்டவர் சரிப்படுத்தி என்னைய கொண்டு வந்தாரு, என்னைய சரிப்படுத்தினாரு, என் மைண்ட்ல ஒரு ரிலாக்ஸ் கொடுத்தாரு. ஆவிக்குரிய ஜீவித்துல இன்னும் அவரை வைராக்கியமா இன்னும் தேடணும்னு அந்த ஒரு ஆஞ்சை கொடுத்தாரு. எல்லாமே தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த சாட்சி சொல்ல வாய்ப்பு கொடுத்த பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு, டீமுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம இந்த மிராக்லின் பொண்ணுக்காக ஜெபிக்க சொல்லி சிஸ்டர்கிட்ட எவ்வளோ டைம்ஸ் நான் ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன் அப்டேஷன். கர்த்தருடைய கிருபினால இன்னைக்கு அந்த பொண்ணு நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா இருக்கிறாங்க. பிபி இன்னைக்கு கூட கேட்டேன், பிபி வந்து 120க்கு வந்துருச்சு, நார்மலா இருக்கிறாங்கன்னாங்க. ஆனா குழந்தை மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு அவங்க அக்கா சொன்னாங்க. ஸோ நீங்களும் தொடர்ந்து எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணுனீங்க, இதுவரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து பண்ணிக்கோங்க. இவ்வளோ ப்ரேயர் சப்போர்ட்டு, ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டரா ஏசப்பா கொடுத்ததுக்காக ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்களேன், எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கிறார். இந்த கிரேஸ் ஷைனிக்கு மாத்திரம் அல்ல, இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நிறைய சாட்சிகள் இருக்கு. இந்த பொண்ணு அடிக்கடி மெசேஜ் பண்ணுவாங்க, நான் அடிக்கடி நானும் கேட்டுக்கொள்வேன். ஏன்னா அவங்களோட பாதையில போனது நிமித்தமாய் நிறைய காரியங்களை எனக்கு தெரியுங்க.
சோ அதனால கர்த்தருக்கே சகல துதிக்கான மகிமையும். வெறும் பிரதரும் சிஸ்டர்னால மாத்திரம் அல்லங்க, எங்களுக்கு பின்பதா இருந்து ஜெபிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களோடு இணைந்து இருக்கிறாங்க, மறைமுகமா இருக்கிறாங்க. இவ்வளவு பேருடைய ஜெபத்தினாலதான் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய அன்பை ருசித்து பாருங்களேன். இதே போல இதை விட மேலான காரியங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க மறந்துடாங்க. இந்த மாதம் 1ஆம் திகதி, அதாவது 31ஆம் திகதி நான் வாக்குத்தத்த ஆராதனையில உங்களுக்கு சொன்னேன், அந்த 3 விஷயங்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அதை இந்த மகள் ஏற்கனவே அவங்க செய்ய அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. என்னது? அந்த வாக்குத்தத்த வசனத்தை, தேவ வசனத்தை அவங்க விசுவாசித்தாங்க. 2வது, தேவ வசனத்தை, வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவனை அவங்க நம்பினாங்க, விசுவாசித்தாங்க. 3வது, அதற்காக அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவனுக்காக அந்த வாக்குத்தத்தத்தை இறுக்கமாய் பிடித்து ஜெபித்தாங்க. கர்த்தர் அற்புதங்களை காண செய்திருக்கிறார். அதே போல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக அற்புதங்களை காண செய்வார். இந்த மாதம் தொடங்கி எல்லா தடைகளை நீக்கி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக கடந்து போகிறார். ராஜாவாய் கடந்து போகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதே விசுவாசத்தோடு கூட அடுத்தது நாங்க தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போகிறோம். பயபக்தியாக நோட் புக் எடுத்துக்கொள்ளுங்க, பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. தேவ செய்தியை நம்முடைய தாசன் ராய் அவர்கள் சுமந்து வருவார்கள். தேங்க்யூ. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தினாலே இந்த மாலை நேரத்துல இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா! கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா! ஷைனுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா! மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். ஹல்லேலூயா! மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். புன்னகையோடு கூட வந்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் மன மகிழ்ச்சியோடு கூட இந்த இடத்துல இருந்து நீங்க போவீங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கண்களை மூடி ஒரு விசை சிரம் தாழ்த்தி கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாக, கர்த்தர் நம்மளோடு இடைப்படும்படியாக, ஆவியானவரே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், அதை நீர் செய்வீராக என்று சொல்ல அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆராதித்தோம், சாட்சியை கேட்டோம், எல்லாம் நல்லது. இதெல்லாம் எதற்காக தெரியுமா? நாம் எழும்புவதற்காக, நாம் ஆண்டவருக்காக வைராக்கியமா எழும்புவதற்காக. வெறுமனை கேட்டு விட்டு நாம் போவதற்கு நல்லா இருந்துச்சு, நல்ல சாட்சி, ஸ்தோத்திரம் இல்ல. இதெல்லாமே நீங்கள் எழும்புவதற்காக. ஹல்லேலூயா! பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை நீர் செய்வீராக. பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல எங்கள் மத்தியில இன்றைக்கும் செய்யப்படுவதாக சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாவு உம்முடைய நாவாக மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசும். என்னை தாழ்த்தி உம்முடைய கரத்துல படைக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா! ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா! நீங்க ஆமென் சொல்லும் போது எனக்கு தெரியும் ரைட் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு. ஆமென். எஸ், ஹல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஒரு ஆமென் சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா! அவர் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். Facebookல பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க எப்படி பதில் சொல்லலாம்? நீங்க டைப் பண்ணலாம். ஹல்லேலூயா! நான் என்னென்ன கேட்கிறேனோ நீங்க அதுக்கு பதில் சொல்லலாம். யூடியூப் வழியா பார்த்து கொண்டிருக்கிறவங்க நீங்க அதுல பதில் சொல்லலாம். அதுல டைப் பண்ணுங்க, எஸ் பிரதர், ஆமென் பிரதர், பிரைஸ் தி லார்ட். ஏதாவது கேள்வி இருக்கா அதை கூட நீங்க டைப் பண்ணலாம். உடனே நாம அதை பார்த்துட்டு உங்களுக்கு நாம ரிப்ளை பண்ணுவோம். தொடர்பு கொள்ளணுமா? உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பம் இருக்கா? எங்களோட Facebookல, எங்களோட யூடியூப்ல நீங்க டைப் பண்ணலாம். எங்களுக்கு நீங்க மெசேஜ் பண்ண முடியும். ஹல்லேலூயா! நீங்க ஏதோ ஒரு வகையில் எங்களோட தொடர்புபட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! தெபோராளின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவள் மேல் இருந்த அந்த அபிஷேகத்தால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். பிரியமானவர்களே, அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் என்றால் தேவனுடைய ஒரு விசேஷித்த ஒரு நோக்கத்துக்காக தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மேலதிகமான ஒரு பேலன் அபிஷேகம். தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் நமக்கு கொடுக்கிறதான மேலதிகமான ஒரு கிருபை தான் அபிஷேகம். தெபோராள் மேல் இருந்த அபிஷேகம்
அது தேவன் மேலதிகமா கொடுத்த ஒரு கிருபை. அதை பெற்றுக்கொண்டதுனாலதான் அவங்களால இவ்வளவு பெரிய மகத்துவமான காரியங்களை செய்ய முடியும். நீங்க ஒரு காரியத்தை நீங்க நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா? நம்முடைய சுய பலத்தினால நம்ம ஊழியம் செய்யவே முடியாது. சுய பலத்தினால ஊழியம் செய்யவே முடியாது. ஊழியம் கர்த்தருக்குரியது. ஊழியம் கர்த்தர் நம்மை பயன்படுத்தி நம் மூலமாக அவர் செய்வதுதான் ஊழியம். நாம் அதுக்கு ஒரு விட்டு கொடுக்கிற பாத்திரமாக, அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரமாக, கரங்களை உயர்த்திற பாத்திரமாக இருந்தால் போதும். அவர் சொல்றதை கேட்டு செய்தால் போதும், அவர் நம்மை பயன்படுத்துவார். ஆக ஊழியம் என்பது நாம நம்முடைய சுய பலத்தினால செய்வதல்ல, தேவனுடைய பலத்தினால செய்வது, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால செய்வது. இன்றைக்கு நீங்க பதுங்கி போன ஒரு நபராக இருக்கலாம், பயந்த சுபாவமுள்ள ஒரு நபராக இருக்கலாம், மத்தவங்களுக்கு முன்பதா சத்தியத்தை சொல்ல முடியாத அளவுக்கு ஐயோ எனக்கு ஒரு பயமா இருக்குன்னு நீங்க சொல்லலாம், எனக்கு பேச தெரியாதுன்னு நீங்க சொல்லலாம், பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ண தெரியாதுன்னு நீங்க சொல்லலாம், பைபிள் இருக்க சத்தியங்கள் எனக்கு தெரியாது, பைபிள் காலேஜ் போகல, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் பலன் அடைவீர்கள். You will receive power. அந்த வல்லமை உங்களை பேச வைக்கும். நீங்க தொடும்போது அற்புதங்கள் நடக்கும். அந்த வல்லமை கிரியை செய்யும். ஆகவே ஊழியம் தேவனுக்குரியது. தேவன் நம் மூலமாய் செய்வது, தேவன் நம்மளை பயன்படுத்தி செய்வது. ஆரம்பத்துல நாமளும் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது முடியல, ஆண்டவர் எனக்கு தெரியாது. இன்னொரு 20 வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த போது தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அநேக சாட்சிகளை எழுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால. எப்படி நடந்தது? என்னுடைய சுயபலத்தினாலயா, சுய ஞானத்தினாலயா, பைபிள் காலேஜ் போனதுனாலயா, டிகிரி பெற்றதுனாலயா? இல்லை, இது எல்லாமே தேவனுடைய அனுக்கிரகம். அவர் நமக்குள்ளே வந்து நம்மை பயன்படுத்தி தம்முடைய வேலையை அவர் செய்கிறார். அதுதான் அந்த அபிஷேகம். ஆக அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் கொடுக்கிறதான மேலதிகமான ஒரு அனுக்கிரகம். பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறதான ஒரு மேலதிகமான வல்லமை, ஒரு பலன், ஒரு அனுக்கிரகம். அவர் நம்மேல் ஊற்றப்படுவது. அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமே அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. வெறுமனே உங்களை என்டர்டெயின் பண்ணுவதற்காக, வெறுமனே நீங்க ஏதோ ஒரு சாதாரண ஒரு 10-11 ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்துல இருக்கிற நபருக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அபிஷேகம் யாருக்கு தெரியுமா? கர்த்தருடைய பணியை செய்பவர்களுக்கு. அபிஷேகத்தை அவர் கொடுக்கிறார் என்று சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் தேவனுக்கென்று ஒரு காரியம் செய்ய வேண்டி இருக்குது என்ற அர்த்தம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நீங்க ஏதோ ஒரு காரியம் செய்ய வேண்டி இருக்கிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. அப்படிதாங்க அபிஷேகம் தேவனால் கொடுக்கப்படுகிறது. அந்த அபிஷேகத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்றைய நாள்ல உங்களுக்கு கொடுப்பார், நாளைக்கு அவர் உங்களுக்கு கொடுப்பார், உங்களோடு இடைப்படுவார். தேபோராளின் அபிஷேகத்தை குறித்து வருகிற நாட்கள் நம்ம தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். ஆமா, அந்த அபிஷேகத்தை உங்களை நிரப்ப போகிறார் பிரியமானவர்களே. இந்த தேபோராள் மேல இருந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம்? தேபோராள் மேல நிறைய மிக முக்கியமான பிரதானமான 7 அபிஷேகங்கள் அவங்க மேல இருந்ததை குறித்து அதிகாலையில நாம பார்த்தோம். அதுல இருந்து நான் கொஞ்சம் ரீகேப் பண்ணிட்டு நான் தொடர நான் விரும்புகிறேன். தேபோராள் மேல இருந்த அபிஷேகங்கள் 7 விதமான அபிஷேகம். அதுல முதலாவது ஒரு அபிஷேகத்தை குறித்து இந்த நாள நம்ம பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அதுல மிகவும் ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு வசனம் 4வது வசனம். சரி, முதல் 4 வசனங்களை வாசித்து அதை ஆதாரமாக வைத்து நம்ம முன்னோக்கி நம்ம போக ஆரம்பிக்கலாம். வாசிக்கலாம். ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசெரா என்று பெயர். அவன் ஒரு ஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையால் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அக்காலத்தில் லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 4ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்க. அக்காலத்திலே தெபோராள், அக்காலத்திலே தெபோராள். இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம தியானிச்சு பார்க்கும்போது, இந்த அக்காலத்திலே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அக்காலத்திலே, அந்த காலத்திலே, காலம். இந்த தெபோராள் மேல இருந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா?
காலத்தை புரிந்து செயல்படுகிற அபிஷேகம். தன்னுடைய காலத்தை புரிந்து செயல்படுகிற அபிஷேகம் அவங்க மேல இருந்துச்சு. அக்காலத்திலே தெபோராள், அக்காலத்திலே தெபோராள். வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுடைய காதுகள் கேட்க சொல்லுங்க. அக்காலத்திலே, காலத்திலே தெபோராள், அக்காலத்திலே தெபோராள். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டத்தை பிடுங்க ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வாசிக்கலாமா? பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 17ஆம் வசனமும், இந்த 2 வசனங்களை நாம வாசிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லி பிரசங்கி எழுதுகிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. 17ஆம் வசனம், 17ஆம் வசனம், சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் தன் மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கு ஒரு சமயம் உண்டு, நியாயம் தீர்க்க ஒரு காலம் உண்டு, நடுவதற்கு ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு காலம் உண்டு என்பதை குறித்து இந்த பிரசங்கி எழுதுகிறார், சாலமோன் எழுதுகிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பாருங்க, அக்காலத்திலே தெபோராள், அக்காலத்திலே 20 ஆண்டுகள் கொடூரமான ஒரு காலத்துல இருந்த அந்த தெபோராள் தன்னுடைய அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டவளாக, நிலைமையை புரிந்து கொண்டவளாக, தேசத்தினுடைய காரியங்களை புரிந்து கொண்டவளாக, அக்காலத்திலே காலத்தை புரிந்து கொண்டவள் தான் தெபோராள். தெபோராள் மேல் இருந்த முதலாவது ஒரு மிக முக்கியமான ஒரு அபிஷேகம் என்ன தெரியுமா? காலத்தை புரிந்து செயல்படுகிற அபிஷேகம். காலத்தை புரிந்து செயல்படுகிற அபிஷேகம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார். ஏன் இந்த கூடுகையை நம்ம கூட்டி நம்ம பேசுறோம் தெரியுமா? கர்த்தர் உங்களோடு பேச சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு தான். உங்களுக்கு தான் இந்த வார்த்தை, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு தான். எதற்காக இந்த மீட்டிங்? கர்த்தர் செய்ய சொல்லி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோட ஏதோ பேச சித்தம் கொண்டிருக்கிறார். அதனாலதான் யூடியூப் வழியா பேசுறாரு, Facebook வழியா பேசுறாரு, இந்த கூகுள் மீட் வழியா பேசுறாரு, இந்த ரெக்கார்டிங் வழியா உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அக்காலத்திலே தெபோராள் எழும்பினாள். இந்த காலத்துல நீங்க எழும்ப வேண்டும். அந்த காலத்துல காலத்தையும் நேரத்தையும் புரிந்தவளாக அந்த தெபோராள் எழும்பாதிருந்திருந்தால் 40 ஆண்டுகள் தேசம் அமைதலா இருந்திருக்காது. 5ஆம் அதிகாரம் கடைசி முடியும் போது நீங்க பாத்தீங்கன்னா 40 ஆண்டுகள் தேசம் அமைதலா இருந்தது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தெபோரா மாத்திரம் அந்த காலத்தை புரிந்தவளாக எழுந்திருக்காவிட்டால் 40 ஆண்டுகள் அவள் நிம்மதியா வாழ்ந்திருக்க முடியாது. தெபோராள் காலத்தையும் நேரத்தையும் சூழ்நிலையும் புரிந்தவள். காலத்தை நேரத்தை புரிந்து, இது நான் எழும்ப வேண்டிய ஒரு காலம், நான் எழும்ப வேண்டிய ஒரு தருணம் என்று எழும்பினவள். இன்றைக்கு கர்த்தர் இந்த அபிஷேகத்தை உங்களை நிரப்ப போகிறார். என்ன அபிஷேகம்? காலத்தை நேரத்தை புரிந்து எழும்புற அபிஷேகம். சில பேர் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கான நேரம் வரட்டும், நான் எழும்புகிறேன், நான் ஆண்டருக்கா ஊழியம் செய்யணும், எனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். எப்படி கன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு? இதோ தீர்க்க தரிசன வார்த்தை, இதோ தீர்க்க தரிசனுடைய வார்த்தை, இதோ கர்த்தருடைய வார்த்தை. இது 5 Wings Prophetic Ministry, தீர்க்க தரிசன ஊழியம், கர்த்தருடைய வாயாக இருந்து செயல்படுற ஊழியம். கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ, எதை காண்பிக்கிறாரோ அது உங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். அதுக்குதான் இந்த ஊழியம். அவர் எதை செய்ய சொல்கிறாரோ அதை நம்ம செய்யணும். வெறுமனே எந்த ஒரு ஊழியத்தோடு போட்டி போடுவதற்காக அல்ல, 10 இருந்து ஊழியம் ஆரம்பிக்கிறோன்றதுக்காக அல்ல. கர்த்தர் சொன்னார், நம்ம செய்கிறோம். கர்த்தர் உங்களோடு பேச விருப்பப்பட்டபடினால இந்த மீட்டிங்கை நம்ம போட்டு உங்களோடு நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இது தெபோராளாகிய நீ இந்த நவீன கால தெபோராளாக எழும்ப வேண்டிய காலம். இந்த காலத்தை நீ புரிந்து எழும்பாவிட்டால் பட்டணங்கள் பாழாய் போகும். பட்டணங்கள் பாழாய் போகும். பட்டணங்கள் இன்னும் சிறைப்பட்டு போகும். இன்னும் அநேக உபத்திரவங்களை உன் கண்களே பார்க்க வேண்டியிருக்கும். ஐயோ ஐயோ என்று நீ சொல்லிக் கொண்டுதான் இருக்க வேண்டியிருக்கும். உன்னால் ஒரு காரியமும் ஆகாமல் இருக்கும். நீ இந்த காலத்தை நேரத்தை புரிந்தவளாக எழும்ப வேண்டும். தெபோராள் மேல் இருந்த அபிஷேகம் இருந்தபடினாலே அவள் எழும்பினாள். தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டாள். ஜனங்களை காப்பாற்றினாள். பாழாய் போனவைகளை அவள் புதிதாய் எடுப்பித்து கட்டினாள். அநேக ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வீராங்கனையாக எழும்பினாள். அவள் காலத்தையும் நேரத்தையும் புரிந்தவள். பிரியமானவர்களே, நாங்க எப்படிப்பட்ட ஒரு காலத்துல இன்னைக்கு இருக்கிறோம்? எப்படிப்பட்ட ஒரு தருணத்துல நாம இருக்கிறோம்? மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு நான் ஒரு புதிய ஒரு கோணத்துல இருந்து நான் பேச விரும்புகிறேன். 3 மிக முக்கியமான காலங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலம், கடைசி காலம். இந்த 3 காலங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு. ஒவ்வொரு நோக்கம் உண்டு.
பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு உலகத்தை ஆயத்தப்படுத்தணும். ஜனங்கள் எல்லாம் சீர்கெட்டு போனார்கள். இந்த சீர்கெட்டு போன நிலைமையில முந்தின ஆதாம் விட்ட பிள்ளைய சரிப்படுத்துவதற்காக பிந்தின ஆதாம் வர வேண்டி இருந்தது. அதற்கு இந்த பூமியை ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படுத்துவதற்கான ப்ராசஸ் தான் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் பழைய ஏற்பாட்டு காலம் என்று நாம சொல்லுகிறோம். இந்த ஆயத்தத்தினுடைய உச்சகட்டமாக யோவான் ஸ்நானகனை கர்த்தர் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து வழியை கடைசியாக ஆயத்தப்படுத்தும்படி ஒரு தீர்க்கதரிசியாக அனுப்பினார். இது பழைய ஏற்பாட்டு காலம். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டு காலம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆரம்பிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவோட மரணத்தோடு கூட அது அப்படியே ஆரம்பிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் கரங்களை கொடுக்கப்பட்டது. உலகத்திலிருந்து வாழுகிற மக்களை தமக்கென்று இயேசு கிறிஸ்துவென்று வாழும்படி பிரித்தெடுக்கிறதான ஒரு சூழ்நிலை தான் புதிய ஏற்பாட்டு காலம். உலகத்துல ஏனோதான் என்று வாழ்ந்திருந்த மக்களை அவர் உலகத்துல எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தார். தம்மை ஏற்றுக்கொள்ளுகிற யாவருக்கும் ரட்சிப்பு என்கிறதான இலவசமாய் கொடுத்தார். அவரை ஏற்று உலகத்துல இருக்கிற மக்கள் தாம் விருப்பப்பட்டு உண்மையான தெய்வத்தை அறிந்து கொண்டு உண்மையான தெய்வத்தை தொழுது கொள்ளும்படியான ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அதுதான் புதிய ஏற்பாட்டு காலம். சபை ஆரம்பிக்கப்பட்டது. சபையை நிறுவினார்கள். ரட்சிப்பு வந்தது. அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு கூட்ட ஜனத்தை உலகத்தில் இருக்க எல்லாருக்குமான ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. தம்முடைய ஜனமாக மாறும்படி. இது புதிய ஏற்பாட்டு காலமாய் இருந்தது. இப்ப நாம இருக்கிறது கடைசி காலத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். கடைசி காலத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. எப்படி பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு காலத்துல நோக்கம் உண்டோ, புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு ஒரு நோக்கம் உண்டோ, இந்த கடைசி காலத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த கடைசி காலத்து நோக்கம் என்ன? முதலாவது நீங்கள் நானும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும். இதான் ஒரு நோக்கம். இரண்டாவது மிக பிரதானமான ஒரு நோக்கம், நாம இந்த பூமியில எங்களை தேவன் வைத்திருக்கிற பிரதானமான ஒரு நோக்கம் என்ன நோக்கம் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. இந்த வருகையில 2 மிக முக்கியமான வருகை. ஒன்று ரகசிய வருகை. அதான் ஆட்டுக்குட்டியானை கல்யாண விருந்துன்னு சொல்லுகிறோம். அது 7 ஆண்டுகள் பரலோகத்துல தாம் நியமிக்கப்பட்ட கொடுத்து அவர் எடுத்துக்கொண்டு அதை செய்வாங்க. அதே நேரத்தில் இங்க பூமியில 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் வரும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஒரு பக்கம் வைக்கலாம். அது ஒரு ரகசிய வருகை. ஆனால் மிக பிரதானமாக கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகளாக சபையாக நாம ஆயத்தப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. இந்த 2ஆம் வருகை பிரத்யட்சமான வருகை. இந்த வருகையில் என்ன நடக்கும்? 1000 வருடம் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்ய போகிறார். இந்த பூமியில 1000 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்ய போகிறார். வேதாகமத்துல வெளிப்படுத்தல் புத்தகத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரத்துல அங்க 1000 வருட அரசாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்கள்ல பிசாசு காவலில் வைக்கப்பட்டு கட்டப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1000 வருட அரசாட்சிக்கு இந்த பூமியை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டிய பிரதானமான ஒரு வேலை உண்டு. இந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்பதாக ஒரு பெரிதான ஒரு எழுப்புதல் வரும் என்று தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிதான ஒரு எழுப்புதல் வரும். எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதல் என்றால் ஒரு பெரிதான ஒரு கூட்டம், ஒரு பெரிதான ஒரு சேனை கொத்து கொத்தாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வதுதான் அந்த எழுப்புதல். சாதாரணமான ஒரு தனி மனிதன் தன்னுடைய பழைய வாழ்க்கையில இருந்து உண்மையான தெய்வத்தை அறிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி இயேசுவோடு கூட ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறதான் ரட்சிப்பிட நாம சொல்லுகிறோம். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாகி உண்மையான தெய்வம் பக்கமா திரும்பி அவருக்காக வாழ ஆரம்பிக்கிறதான வாழ்க்கை தான் ரட்சிப்பு. இதே ஒரு பெரிதான ஒரு மேசிவ் கூட்டத்துக்கு நடக்கும் போதுதான் ஒரு எழுப்புதலாக மாறுகிறது. ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு நடக்கும்போது ரட்சிப்பு, அதே கொத்து கொத்தாக கூட்டமாக அநேகர் ஒரே பிரசங்கத்துல ஒரே அற்புத அடையாளத்தின் மூலமாக ஒரு நபர் மூலமாக கர்த்தரால் நியமிக்கப்பட்ட பிள்ளைகள் மூலமாக பிரசங்கம் பண்ணும்போது கொத்து கொத்தாக ரட்சிக்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். அதுக்கு தான் எழுப்புதலின் காலம் என்று நம்ம சொல்லுகிறோம். அந்த எழுப்புதலை நோக்கி தான் நம்ம போய் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இது கடைசி காலத்துல எங்களுக்கு மேல் விழுந்த ஒரு பிரதானமான கடமை. இந்த எழுப்புதலை நோக்கி தான் நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு பெரிதான ஒரு எழுப்புதல் காலம், எழுப்புதலின் சூழ்நிலை வந்தே ஆக வேண்டும். ஏன்? எதற்காக? அந்த 1000 வருட அரசாட்சியில இந்த கொத்து கொத்தாக ரட்சிக்கப்படுகிற அந்த மக்களை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருந்து ஆளுகை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா உங்களுடைய பணி, என்னுடைய பணி என்ன? அதுல நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து ஆசாரியர்களாக, ராஜாக்களாக, சிறிய ராஜாக்களாக அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. இதுதான் 1000 வருட அரசாட்சி. இதுதான் அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுகிறோம். ஆமா, உபத்திரவ காலம் வரும், அந்தி கிறிஸ்துவின் காலம் வரும். இந்த காலத்துல எழுப்புதலின் ஒரு காலம் உண்டு. அந்த எழுப்புதலின் காலத்துக்கு பின்பதாக ஒரு திரள் கூட்டம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை அவர் ஆளுகை செய்யும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து 1000 வருட அரசாட்சியை அவர் செய்வார். காலத்தை அவர் நடத்துவார். ராஜாவாக இருந்து நடத்துவார். ஏன் பிரதர் இதெல்லாம் சொல்றீங்க? ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? ஏன் தெரியுமா?
ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பெரிதான ஒரு கூட்டத்துக்கு ராஜாதி ராஜாவாக இருந்து இயேசு கிறிஸ்து 1000 வருடம் அரசாட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரிதான ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த கூட்டத்தை தான் இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருந்து அவர் 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில செய்ய முடியும். அப்படி அவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நன்றாக கவனிங்க, அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நியமிக்கப்பட்ட நீங்களும் நானும் எழும்பி அந்த எழுப்ப வேண்டிய நபர்களை, எழுப்புதலுக்குள்ள நடத்த வேண்டிய நபர்களை நாம் நடத்தும் போதுதான் அது சாத்தியமாகும். அதனாலதான் கர்த்தர் உன்னை எழுப்பும்படி உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் தெரியுமா? இந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் தெரியுமா? 2 மிக முக்கியமான ஒரு கூட்டம், 2 மிக பிரதானமான ஒரு கூட்டம். ஒன்று எழுப்புதலுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், அவங்க எழுப்புதல் மூலமாக அவர்கள் எழும்புவார்கள், இயேசு அறிந்து கொள்ற ஒரு கூட்டம். இன்னொன்று எழுப்புதலை கொண்டு வருகிற கூட்டம். எழுப்புதலை கொண்டு வருகிற கூட்டம் நீங்களும் நானும் எழுப்புதலை கொண்டு வருகிற கூட்டம் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அதற்காக தான் உங்களை இந்த இடத்துல கூட்டி வச்சிருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். நீங்க சாதாரண ஒரு நபராக விசுவாசியாக எப்பொழுது இருப்பீங்க நினைக்காதீங்க. நீங்களும் நானும் எழுப்புதலை கொண்டு வருகிற கூட்டம். நீங்கள் எழும்பினால்தான் ஒரு பெரிதான ஒரு திரள் கூட்டம் ரட்சிக்கப்படும். பெரிதான ஒரு திரள் கூட்டம் எழுப்புதல் அடையும். அந்த கூட்டத்தை ஆளுகை செய்ய ராஜாதி ராஜா வர முடியும். நீங்கள் எழும்பும் வரைக்கும் காலம் தாமதமாகும். நீங்கள் எழுப்புதல் அடையும் வரைக்கும், அந்த நேரத்தையும் காலத்தையும் புரிந்தவர்களாக எழும்பும் வரைக்கும் அது பாழாய்தான் இருக்கும். ரட்சிக்கப்பட வேண்டிய நபர்கள் அப்படியே தான் இருப்பார்கள். ஆகவே தான் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை எழுப்பும்படி அக்காலத்திலே, அந்த காலத்திலே தெபோராள் எழும்பினாள், இந்த காலத்திலே நீங்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இனி ஒரு காலம் வரும், இனி ஒரு நேரம் வரும். என்னொரு ஊழியக்காரர் வந்து அழைப்பாரு, பேர் சொல்லி அழைப்பாரு, வாங்க ஊழியத்தை கர்த்தர் கூப்பிடுறாருன்னு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க நினைக்காதீங்க. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை இப்பொழுது உங்களுக்கு வருகிறது. The time has come. அந்த நேரம் வந்தாயிற்று என்று கர்த்தர் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் உங்களுக்கு சொல்லும்படி சொல்லுகிறார். The time has come. அந்த நேரம் வந்தாயிற்று. நீ எழும்ப வேண்டிய காலமும் நேரமும் வந்தாயிற்று. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. எனக்கு ஒரு நேரம் வரும், தன்னுடைய பிள்ளைகளை பிடித்துக்கொண்டு, கணவனை பிடிச்சுக்கொண்டு, குடும்பத்தை பிடிச்சுக்கிட்டு, வேலையை பிடிச்சுக்கிட்டு, படிப்பை பிடிச்சுக்கிட்டு, டிகிரி முடியட்டும், அது முடியட்டும், இது முடியட்டும் சொல்லிட்டு இன்னும் 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 காலத்தை தாமதப்படுத்தி கொண்டு, கிதியோன் போல ஆண்டவர் இந்த அடையாளத்தை கொடுங்க, அந்த அடையாளத்தை கொடுங்க, இதுல பனி பெய்யட்டும், பைய வேண்டாம், இப்படின்னு மாறி மாறி அடையாளம் கேட்டுக்கின்ற கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல உங்களுக்கு தான் இந்த வார்த்தை, உங்களுக்கு தான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை. Let's read that word. Isaiah chapter 60 verse 1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஆமென். Hallelujah. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. Your time has come. உன்னுடைய நேரம் வந்தாயிற்று. எழும்பி பிரகாசி, உன்னுடைய நேரம் வந்தாயிற்று. இனி ஒரு காலம் இல்ல. இனி உன்னை எழுப்புறதுக்காக ஒரு கூட்டம் வரும். இன்னொரு ஊழியக்காரன் வருவாரு, இன்னொரு தீர்க்கதரிசி வருவாங்க, தலையில கைய வைப்பாங்க, தீர்க்கதரிசனம் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இதுவே நீ எழும்ப வேண்டிய காலம். இதுதான் நீங்க எழும்ப வேண்டிய தருணம். அக்காலத்திலே அந்த காலத்தை புரிந்தவளாக அந்த தெபோராள் எழும்பினதுனால 40 ஆண்டுகள் தேசம் அமைதலாய் இருந்தது. 20 ஆண்டுகள் கொடூரமான ஆட்சி நிறுத்தப்பட்டது. தேசத்தின் மக்கள் சந்தோஷமாய் வாழ ஆரம்பித்தார்கள். கொடூர நாட்கள் முடிந்தது. இந்த காலத்துல, இக்காலத்துல இந்த காலத்தை புரிந்தவளாக நீங்களும் எழும்ப வேண்டும். இதை கேட்டுக்கிற வாலிப சகோதரனே, நீங்க எழும்ப வேண்டும், நீங்க எழும்ப வேண்டும். கர்த்தர் சொன்னார், இது வெறுமனே ஒரு உமன்ஸுக்காக மாத்திரம் இன்னைக்கு செய்யாத. வாலிபர்களையும் கூப்பிடு, அவரோட நான் பேச விரும்புகிறேன். வர சொல்லு, பாய்ஸையும் வாலிபர்களையும் வர சொல்லு, அவங்களோட நான் பேச விரும்புகிறேன். அன்பு வாலிப சகோதரனை, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மறுபடி நோடு கூட பேசுகிறார். The time has come. அந்த நேரம் வந்தாயிற்று. உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. கர்த்தர் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய நேரம் வந்தாயிற்று, உன்னுடைய நேரம் வந்தாயிற்று. இந்த காலத்தை நீ புரிந்து கொள். நீ எழுப்புதல் அடைய வேண்டிய காலம், நீங்க எழும்ப வேண்டிய காலம் இந்த காலம்தான். அக்காலத்திலே அந்த தெபோராள் நேரத்தையும் காலத்தையும் புரிந்தவளாக எழும்பினாள். ஓ, இதுதான் என்னுடைய டைம், இதுதான் என்னுடைய நேரம். அந்த உந்துதலை, அந்த பாரத்தை புரிந்து கொண்டாள். வேற யாருமே இல்லை. அவள் புரிந்து கொண்டாள், எழும்பினாள். இது உங்களுடைய நேரம், காலம். தேவன் தான் அந்த நேரத்தை உண்டாக்கி இருக்கிறாரு.
இந்த டைம் தான் நம்முடைய ஜீவியத்தை நிர்ணயிக்கிறது. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசாகுதுன்னா அதை எது தீர்மானிக்க தெரியுமா? டைம், நேரம், அந்த காலம்தான். இந்த டைமின் அடிப்படையில தான் ஒரு நாள் பிறப்பிக்கப்படுகிறது, ஒரு வருடங்கள் கடந்து போகிறது டைமின் அடிப்படையில. இந்த டைமை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அதுதான் சக்சஸ்ஃபுல் லைஃப். ஒரு நேரத்தை, காலத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அதுதான் சக்சஸ்ஃபுல் லைஃப். இந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் குற்றம் உங்கள் மேல் சுமரலாம். குற்றம் உங்கள் மேல் சுமரலாம். உங்கள் மேல் சுமரும். இந்த காலத்துல நீ எழும்பல, நீ எழும்பாதனால் இவ்வளவு காரியங்கள் தடைப்பட்டது, இந்த கூட்டம் ரட்சிக்கப்படவில்லை என்று கர்த்தர் கேட்கும் போது குற்றம் உண்மையில் சுமரும், உண்மையில் சுமரும். காலத்தை நேரத்தை புரிந்து கொள்கிற அபிஷேகத்துல கர்த்தர் உன்னை நிரப்ப விரும்புகிறார். இன்றைக்கு நீ எழும்ப வேண்டும். உன் கண்கள் இருக்க செதில்கள் எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு எடுத்து போட போகிறார். எப்படி சவுலுடைய கண்கள் அந்த செதில் விழுந்ததோ, பவுலாக மாற்றப்பட்டாரோ, தரிசனத்தோடு ஓட ஆரம்பித்தாரோ, ஆம், இந்த காலத்தை நேரத்தையும் புரிந்து கொள்ளாமல் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற செதில்களை கர்த்தர் இன்றைக்கு விளசையத்தான் போகிறார். இன்றைக்கு நீ கர்த்தருக்காக எழும்பதான் போகின்றாய். ஹல்லேலூயா. வாலிப தம்பி, நீ எழும்பதான் போகிறீங்க. உன்னுடைய வாழ்க்கையை நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு, நீதியத்துக்கு உன்னுடைய எல்லாவற்றையும் நீ முதலாவது சமர்ப்பிக்கத்தான் நீ போகிறாய். காலத்தை நேரத்தையும் புரிந்து கொள்கிற அபிஷேகம் அன்றைக்கு தெபோராள் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. தெபோராள் சரியாக அந்த நேரத்தை புரிந்து கொண்டாள், அந்த காலத்தை புரிந்து கொண்டாள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலம். Galatians chapter 6 verse 9, ஏற்ற காலம் அப்படின்னு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏற்ற காலம், இதுதாங்க அந்த ஏற்ற காலம். இந்த ஏற்ற காலத்துல கர்த்தர் உன்னை அழைக்கிறார். வேலையெல்லாம் விட்டுட்டு வரணுமா? குடும்பத்தை, மனைவி, கணவன், பிள்ளை? நோ. என்ன செய்யணும்? எழும்பணும். என்ன செய்யணும்? நான் எழும்பணும் என்ன பண்ணணும்? உன்னை சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நான் எழும்புறேன், நான் போறேன் அப்பா, சத்தியத்தை நான் சொல்லுகிறேன். துண்டு பிரதி எடுங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது போங்க, சத்தியத்தை சொல்லுங்க, ட்ராக்ஸ கொடுங்க, நீங்களா எழுதுங்க, கொடுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. காண்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. நிறைய போராட்டங்கள் மத்தியில் இருக்க ஜனங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பிங்க. வாய்ப்புகள் கிடைக்கும் போது பேசுங்க, உங்களோட சாட்சியை சொல்லுங்க. குடும்பத்தை சாக்கு காட்டிக்கொண்டு ஒவ்வொரு காரியங்களை சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு இன்னும் இருக்காதீங்க. ஆண்டவரே, நான் இருக்கிறேன், நான் உமக்காக என்ன செய்ய வேண்டுமோ என்ன நான் முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணித்துட்டு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்த ஆரம்பிப்பா. அவர் சொல்லுவார் என்ன செய்யணும். அழகாய் நேர்த்தே அவர் உங்களை நடத்துவார். ஒவ்வொரு காலத்துல அவர் நடத்துவார். கிட்டத்தட்ட கர்த்தருடைய கிருபையினால ஒரு 20 ஆண்டுகள ஒவ்வொரு கட்டமாய் கர்த்தர் நடத்தின அந்த ஊழிய பாதையை நான் பாக்குறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, ரொம்ப ஆச்சரியம். பல இடங்கள்ல கர்த்தர் போட்டாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து கர்த்தர் என்ன சுவிசேஷகனாக எல்லா இடங்களுக்கும் கொண்டு போனாங்க. இலங்கை தேசத்துல அநேக மாவட்டங்கள்ல போய் நடந்து நிறைய கடற்கரை ஓரங்கள்ல போயிட்டு விடிய நடந்து வாக்கிங் பிரேயர் நாங்க பண்ணிருக்கிறோம். அது ஒரு காலமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கிராமங்களுக்குள்ள கொண்டு போனார், பட்டணங்களுக்குள்ள கொண்டு போனார். பொது இடங்கள்ல டிராக்ஸ்களை எழுதி கொடுக்க ஆரம்பித்தோம், ஒவ்வொரு காலகட்டமாக. அதுக்கப்புறம் கர்த்தர் நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு செய்ய வேணும்னு சொல்லி இன்னொரு வேதாம கல்லூரிக்குள்ள நடத்தினார். கற்றுக்கொண்டோம். வெளியில வந்த பிறகு திருப்பி நீ போனாரு, சத்தியங்களை சொல்வதற்காக சுவிசேஷ கூட்டங்களை நடத்தினோம். ஒவ்வொரு கிராமங்களை பற்றி சுவிசேஷ கூட்டங்களை நடத்தினோம், சத்தியத்தை சொன்னோம். மறுபடி கர்த்தர் ஒரு கூட்டத்தோடு இணைத்தார். ஏஞ்சல் டிவில ஒரு 8 வருடங்கள் அங்க பணிபுரிந்து பல இடங்கள்ல சுவிசேஷங்கள், வாலிபர்கள், சிறுவர்கள் எழுப்பது ஒவ்வொரு கட்டமா நடத்தினார். அதுக்கப்புறம் 2 வருடங்கள் கர்த்தர் மறுபடியும் இணைத்தார் இன்னொரு கூட்டத்தோட. அங்க இருந்து கர்த்தர் நடத்தினார். சொல்ல செய்ய ஆரம்பித்தோம். இப்போ கர்த்தர் இந்த ஆண்டுல இப்போ நானே உனக்கு தேவனாக இருந்து நடத்த விரும்புறேன்னு சொல்லி கர்த்தர் பிரித்து கொண்டு வந்தார். என்ன செய்யணும்? ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் என்னென்ன சொல்கிறார் அதை அப்படியே செய்து கொண்டு போனால் உன்னால் நடக்க வேண்டிய காரியம் நடந்து கொண்டே இருக்கும். அதுதான் நீ எழும்ப வேண்டிய காலத்தில் உன்னை அர்ப்பணித்து எழும்புவது. அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்வதுதாங்க எழுப்புதல். அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்வதுதான் எழும்புவது. உங்க மூலமாக அவர் என்ன செய்ய விரும்புறார் அதை செய்வதை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நபர்களுக்கு செய்வார். எல்லா மகிமே அவருக்கு சேரட்டும். ஹல்லேலூயா. உங்களை தாழ்த்தி அவருக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்துருங்க. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? இந்த காலத்தை நேரத்தை புரிந்தவளாக நான் எழும்ப விரும்புகிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், நீங்க பேசுங்க, நான் செய்யறேன் ஆண்டவரே, விட்டு கொடுத்துருங்க. இதே போலதான் என்னை ஒரு நாள் முழுவதுமான நான் அர்ப்பணித்தேன். ஒரு கிரவுண்ட்ல வச்சு இதுக்கு மேல என்னால முடியாத ஆண்டவரை நான் அர்ப்பணித்தேன். அன்றிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் தம்முடைய ஊழிய பாதையில தம்முடைய ராஜ்யத்தின் மகிமை கண்டு எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
நீங்க எழும்ப வேண்டிய காலம் இந்த காலம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, நீங்க எழும்பாவிட்டால் குற்றம் உங்கள் மேல் சுமரலாம், உங்கள் மேல் சுமரலாம். பாருங்க, இந்த தெபோராள் எழும்பும் போது என்ன நடந்தது தெரியுமா? மிக முக்கியமான ஒரு சில காரியத்தை நம்மளோட பேசுறேன் பாருங்க. இந்த தெபோராள் மாத்திரம் அந்த காலத்தை புரிந்தவளாக எழும்பாது இருந்திருந்தால் என்ன நடக்கும், என்ன நடந்திருக்கும்? தெபோராள் மாத்திரம் தன்னுடைய அந்த காலத்தை புரிந்தவளாக எழும்பாது இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கு தெரியுமா? Judges chapter 1 verse 19, நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்களேன். கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்த கூடாமற் போயிற்று. ஆமென். பாருங்க, அந்த இருப்பு ரதங்கள் இருந்தபடினால அவர்களால் பிடிக்க கூடாமல் போனதாம். இருப்பு ரதங்கள் இருந்தபடினால கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். ஆனா பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடினால் அவர்களை துரத்தி விட கூடாமல் போயிற்று. யூதா மலை தேசத்தை துரத்தினாரு, ஆனா பள்ளத்தாக்குல இருக்கிற குடிகளுக்கு இருப்பு ரதங்கள், நியூக்ளியர் வெப்பன், பீரங்கிகள் அப்படின்னு நாம நினைச்சுக்கலாம். அப்படி இருந்தபடினால துரத்த முடியாம போனதான். ஆனா தெபோராள் தன்னுடைய காலத்தை புரிந்து எழும்பினதுனால யூதாவால செய்ய முடியாததை தெபோராள் செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலத்தை புரிந்தவராக எழும்பினபடினால யூதாவால் செய்யக்கூடாததை கூட தெபோராள் செய்து முடித்தால். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நீங்கள் எழும்பாவிட்டால் பட்டணம் இன்னும் பாழாய் போகும். இனி விடுபட்ட நிறைய காரியங்கள் உங்களால கூட செய்ய முடியாமல் போய்விடும். யூதாவால முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களால செய்யும்படி கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த காரியங்கள் இன்னும் பெண்டிங்ல இருக்கும், இன்னும் நிறைவடையாமல் இருக்கும், இன்னும் முடியாமல் இருக்கும். தெபோராள் தன் காலத்தை புரிந்து எழும்பினபடினால யூதாவால் செய்யக்கூடாததை தெபோராள் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. தெபோராள் தன்னுடைய காலத்தை புரிந்து அவள் எழும்பாமல் இருந்திருந்தால் என்ன நடக்கும்? என்ன நடந்திருக்கும்? யூதாவால செய்ய முடியாதத தன்னாலையும் செய்ய முடியாம இருந்திருக்கும். இரண்டாவது இன்னொரு காரியம் பாருங்க. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 21ஆம் வசனமும் அங்கே யாகேல் என்கிறதான ஒரு பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யாகேல் என்கிறதான ஒரு ஸ்திரியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே சிசேராவை யாகேல் மூலமாக தேவன் ஒப்பு கொடுக்கிறார் கரத்துல. வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோட கூட கேதேசுக்கு போனார். ஆமென். கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையிலே ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் 20 ஆண்டுகள் ஒடுக்கிற நபர், நியூக்ளியர் வெப்பன்ஸ், வீரங்கிகள், இருப்பு ரதங்கள் என்பது அதுக்கு சமானமா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி ஒடுக்கின ஒரு நபரை சாதாரணமான ஒரு பெண் யாகேல் அவளுடைய கையில ஒப்பு கொடுப்பார் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது. 21ஆம் வசனத்தை வாசி பாருங்களேன். அதுல நிறைவேறுதலை நாம காணக்கூடியதா இருக்கிறது. 21ஆம் வசனத்துல, பின்பு ஏபேரின் மனைவியாகி யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக் கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருகி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். பிரியமானவர்களே, தெபோராள் தன்னுடைய காலத்தை புரிந்து அவள் எழும்பாது இருந்திருந்தால், அந்த நேரத்தையும் காலத்தையும் புரிந்து அந்த அபிஷேகத்தில் அவள் எழும்பாது இருந்திருந்தால், யாகேல்கள் எழும்பி இருக்க முடியாது. யாகேல் எழும்ப முடியாது. பிரியமானவர்கள், உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தேவனுடைய இருதய பாரத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்க எழும்பாவிட்டால் உங்கள் மூலமாக நியமிக்கப்பட்ட நிறைய யாகேல்கள் இருக்கிறாங்க. நீங்க எழும்பினாதான் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஒன்று கர்த்தர் நியமிச்சு வச்ச ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. நீங்க தான் லீட் பண்ணி எழுப்ப வேண்டிய ஒரு கூட்டம் உங்களோட கிராமத்துல இருக்கு, உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கு, உங்களோட சபைகள் இருக்குது, உங்களுடைய பட்டணத்துல இருக்கு, உங்களோட தேசத்துல இருக்கு, அநேக எல்லைகள்ல இருக்குது.
நீங்க எழும்பினாதான் அந்த யாகேல் எழும்ப முடியும். நீங்க எழும்பாவிட்டால் அந்த யாகேல் எழும்பாதபடி நீங்களே தடை செய்யறீங்க. குற்றம் உங்க மேல சுமரும். குற்றம் உங்க மேல சுமரும். அந்த தேபோரால் மாத்திரம் எழும்பாது இருந்திருந்தால் யாகேல் எழும்பி இருக்க முடியாது. யாகேல்களை எழுப்ப வேண்டிய பணி தேபோரால் எழும்புவதனால்தான் ஆகும். தேபோரால் எழும்புவதனால்தான் ஆகும். சத்துருக்களுடைய தலையை நசுக்குகிறதான, தலையே சரியாக குறிவைத்து அடிக்குகிறதான பெண்களை எழுப்ப முடியும். தேபோராளாகிய நீ அந்த நேரத்தையும் காலத்தையும் அந்த அபிஷேகத்தை புரிந்தவர்களாக எழும்பும் போதுதான் அந்த அபிஷேகம் உங்களுக்கு வேண்டும். தேபோரால் மேல அந்த அபிஷேகம் உங்களுக்கு வேண்டும். தேபோரால் மாற்றம் அன்றைக்கு எழும்பாது இருந்திருந்தால் சிசேரா இல்ல, சாத்தியமே கிடையாது. யாகேல்கள் எழும்ப முடியாது. பிரியமானவர்களே, I'm talking with you with a very burden. பெரிதான ஒரு பாரத்தோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க எழும்பும் போதுதான் யாகேல்கள் எழும்ப முடியும். தேபோரால் மாத்திரம் அந்த காலத்தை நேரத்தை புரிந்து எழும்பாது இருந்திருந்தால், நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தை நீங்க நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அங்கே பாராக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பாராக் எழும்ப வேண்டுமா? தேபோரால் எழும்பியாக வேண்டும். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும். Judges chapter 4 verses 6 and 7. அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாக சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்துக்கு வர நினைத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இடவில்லையா என்றார். ஹல்லேலூயா. இந்த தேபோரால் தன்னுடைய காலத்தை நேரத்தை புரிந்து எழும்பும் போதுதான் பாராக் கூட எழும்ப முடியும். பாராக்களை எழுப்பி தட்டி எழுப்ப வேண்டியதான பெரிதான அபிஷேகம் தேபோராக்களுக்கு உண்டு. தேபோரால் மேல அந்த காலத்தை நேரத்தை புரிந்து கொள்கிற அபிஷேகம் அந்த தேபோரால் மேல இருக்கும் போதுதான் பாராக்களை எழுப்ப முடியும். நீங்க எழும்பும் வரைக்கும் பாராக்கள் அமைதியா தான் இருப்பாங்க. நீங்க தட்டி எழுப்ப வேண்டிய பெரிதான ஒரு கூட்டம் உண்டு. நீங்க தட்டி எழுப்ப வேண்டியதான தம்பிமார்கள் உண்டு, சகோதரமார்கள் உண்டு. நீங்க கொஞ்சம் ஒரு புஷ் அப் பண்ண கொடுத்தீங்கன்னா உங்களோடு கூட இணைந்து பணிபுரிய கூடிய நபர்கள் உண்டு. கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்கு தேபோராளாகிய நீங்க இந்த காலத்தை நேரத்தையும் புரிந்தவர்களாக எழும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. குற்றம் உங்க மேல சுமரும். பிரியமானவர்களே, இந்த காலத்தை நேரத்தையும் புரிந்தவர்களாக நீங்க செயல்படாவிட்டால் குற்றம் உங்க மேல சுமரும். 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. குற்றம் உங்க மேல சுமரும். இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு கொடுத்தாங்க. பிள்ளைகளுக்கு இதை நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் பாரப்படுத்தினாங்க. அங்க சீரிய ராஜா இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகை போட்டாரு. முற்றுகை போட்டா சுத்தி வர வெளியில எதுவுமே போக முடியாது, வரவும் முடியாது. அப்படின்னா சாப்பாடு கூட ஒண்ணுமே வழி இல்ல. பட்டணத்துக்குள்ள எதுவும் வர முடியாது, போக முடியாது. சீரிய ராஜா பெனதாத் முற்றுகை போட்டான். பஞ்சம், சாப்பிட வழி இல்ல. ஏன் பட்டணத்துல இருந்து ஏதாவது உள்ள வந்தாதான் சாப்பிட முடியும். ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாது. பஞ்சம் எந்த அளவுக்கு கொடூரமா இருந்ததுன்னு சொன்னால், தங்களுடைய குழந்தைகளை, தங்களுடைய பிள்ளைகளை ஒருவருக்கொருவர் நாளுக்கு நாள் பகிர்ந்து சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு ஒரு பஞ்சத்தின் கொடுமை. அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த பஞ்சத்தின் கொடுமை அப்படியாக இருந்தது. ஒரு ஸ்டேஞ்சான ஒரு கதையை நான் சொல்லல, ஒரு மித்த பத்தி நான் பேசல. வேதாகத்தில் எழுதப்பட்டு நடந்த சம்பவத்தை நான் பேசுகிறேன். பெனதாத் ராஜாவின் காலத்துல அந்த சீரியாவினுடைய ராஜா பெனதாத், அவனுடைய காலத்துல அவன் தேசத்தை முற்றுகை போட்டபடினால இஸ்ரவேல் மக்கள் பஞ்சத்தினால வாடினார்கள். என்ன பண்றதுன்னு தெரியல, சாப்பிட வழியில, பிள்ளைகளை வெட்டி சாப்பிடுற அளவுக்கு கொடூரம். ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்தவனாக கதறி புலம்பினான். என்ன பண்றதுன்னு தெரியல. தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தை வருகிறது, பயப்படாதீங்க, கர்த்தர் ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்வார். ராஜாக்கு தீர்க்கதரிசி மேல கோபம் வருகிறது. ராஜா சொல்ற, பயப்படாதீங்க, கர்த்தர் மகத்துவமான காரியத்தை செய்வார். அப்போ அந்த ஒளிமுக வாசல்ல 3 குஷ்டரோகிகள்
பொதுவாக குஷ்டரோகிகள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவங்க பட்டணத்தை விட்டு தூரம் தான் வைப்பாங்க. அவங்கள குஷ்டரோகி என்று அடையாளப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு மேல் வஸ்திரம், கையில ஒரு பெல்லு, எங்கேயாவது வெளியில போறாங்களா, வாஷ்ரூம் டாய்லெட் எதுவும் போறாங்களா இருந்தா பெல் அடிச்சுட்டு தான் போகணும். அப்படி போகும்போது குறுக்க யாராவது வந்து அவங்களுக்கு தெரியும் ஒரு குஷ்டரோகி இந்த பக்கம் வர்றன்னு சொல்லி அந்த வழியா போக மாட்டாங்க. ஏன்னா குஷ்டரோகம் என்பது ஒரு தொற்று வியாதி. இப்ப 3 குஷ்டரோகிகள் இந்த பட்டணத்துல வெளியில இருக்கிறாங்க. தேசமே அடைக்கப்பட்டிருக்கு. பெனதாத் ராஜா சீரியாவின் ராஜா முழுவதுமாக முற்றுகை போட்டிருக்கிறாங்க. இவங்க பட்டணத்துக்கு வெளியில குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க. பசி கொடுமை இவங்களுக்கும், சாப்பாடு கொண்டு வர யாருமே இல்லை. என்ன பண்றது தெரியாது. இவங்க ஒரு தீர்மானம் பண்றாங்க, நாம செத்தா சாவோம், சீரியாவுடைய ராணுவத்துக்குள்ள நாங்க போயிருவோம், முற்றுகை போடப்பட்ட கேம்புக்குள்ள போயிருவோம், போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு கேட்டு வருவோம், சாப்பிட்டு வருவோம், இல்ல கொடுத்தா சாப்பிடுவோம், இல்லாட்டி அவங்க வெட்டி கொண்டா செத்துருவோம். இப்படின்ற பிளான்ல யோசிச்சு ஒரு நாள் புறப்பட்டு போறாங்க. முற்றுகை போடப்பட்ட அந்த இடத்துக்கு போறாங்க, தன்னுடைய எதிரிகளை நோக்கி போறாங்க. போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. இவங்க என்ன பண்றாங்க? போய் பாக்குறாங்க, ஒவ்வொரு கேம்ப் போய் பாக்குறாங்க. பொன் வெள்ளி சாப்பாடு நிறைய சாப்பிடுறாங்க, எடுத்துட்டு வர்றாங்க, மறைச்சு வைக்கிறாங்க, ஒளிச்சு வைக்கிறாங்க, திருப்பி போறாங்க, இன்னொரு கேம்ப்ல போயிட்டு கொள்ளையிடுறாங்க, சாப்பிடுறாங்க, திருப்தியா சாப்பிட்டு கொண்டு ஒளிச்சு வைக்கிறாங்க. வந்ததுக்கு பிறகு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது, ஒரு தாட் வருகிறது, இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். நல்லா சாப்பிடுறாங்க, ஒரே நாள் எல்லாமே கதை மாறிடுச்சு இவங்கட. இப்படி இருக்கும்போதுதான் இந்த வார்த்தை வருகிறது. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுதுதான் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க இப்படி ஒரு காரியத்தை குறித்து. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். ஆமென். பாருங்க, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கிற நாள். எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க முற்றுகை போட்டு பெனதாத் ராஜா, சீரிய ராஜா வந்து ஃபுல்லா இருக்கிறாங்க, வெளியில வந்தா கொன்றுன்ற பயத்துல இருக்கிறாங்க. முழு தேசமே உள்ள அடைக்கப்பட்டிருக்கும் போது இவங்களுக்கு விளங்குது யாருமே இல்ல. வசனத்துல மேல எழுதப்பட்டிருக்குது, கர்த்தர் அற்புதத்தை செய்தார், அவர்கள் சிதறி ஓடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. ஃபுல்லா கேம்பே ஃப்ரீ. இப்ப இதை யாராவது போய் உள்ள போய் சொல்லணும். தான் குஷ்டரோகி, நாம எப்படி சொல்ல முடியும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா அவன் அந்த தேசத்துக்கே பண்ற துரோகமா இருக்கும். அவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் இந்த நற்செய்தியை சொல்லுவதற்கு எந்த விதமான தடையுமே இல்லை. இந்த குஷ்டரோகம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஜனங்கள் பட்டியலிலே மாண்டு போகிறார்கள். குழந்தைகளை வெட்டி சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்க நேரத்துல நான் பொறுமையாக இருந்தால், நான் அமைதியாக இருந்தால், நான் எழும்ப வேண்டிய காலத்திலே எழும்பாமல் இருந்தால், இந்த செய்தியை போய் நான் உள்ள போய் சொல்லாம இருந்திருந்தால், எங்கள் நிமித்தமாக அநேக குழந்தைகள் அங்க சாகும், அநேக வாலிபர்கள் சாவாங்க, பட்டியல சாவாங்க, தேசமே அழிந்து போய்விடுமே என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்றாங்க. இப்படி நம்ம செய்யலனா, இதை நம்ம சொல்லலனா, இப்படி நம்ம ஒப்பு கொடுக்கலனா குற்றம் நம்ம மேல சுமரும்னு சொல்லி இவங்க போய் ராஜா அரண்மனையாருக்கு போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அற்புதமான ஒரு காரியம். கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்னதின் படியே அப்படி நடந்தது. பிரியமானவர்களே, இதே வார்த்தை தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஐயோ, நான் பலவீனமான ஒரு நபர், குஷ்டரோகம் போல ஒரு பலவீனம் என் வாழ்க்கையில, நான் எழும்ப முடியாதபடி என் வாழ்க்கையில ஒரு கரைப்பட்டு போனேன். என்னுடைய பழைய வாழ்க்கை ரொம்ப கொடூரமானது. என்னுடைய பழைய வாழ்க்கையில மோசமான ஒரு வாழ்க்கையை நான் போயிட்டேன். தவறான ஒரு திருமணம் பண்ணிட்டேன். தவறான தீர்மானத்துக்குள்ள நான் இருக்கிறேன். எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம், நிறைய சாக்கு போக்குகளை சொல்லலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அழைக்கிறவர் நான், ஊழியத்தை அழைக்கிறவர் அவர் சொல்லுகிறார், நீ வா, உன்னை தகுதிப்படுத்தி உன்னை நான் பயன்படுத்துவேன். குஷ்டரோகி என்ன நீ பார்க்காத, பலவீனமான நபர் என்று பார்க்காத, பேச தெரியாதுன்னு சொல்லாத. வேதாமத்தில் இருக்க எல்லா கேரக்டருமே, ஏன் நான் உட்பட, ஆண்டவர் நான் தகுதியானவன் அல்ல. மோசே சொன்னார் தகுதியானவன் அல்ல, எரேமியா சொன்னார் தகுதியானவன் அல்ல, இசைக்கியா சொன்னார் தகுதியானவன் அல்ல, அசுத்த நாவுள்ள உதடுவன் சொல்லி ஏசாயா சொன்னார். ஒவ்வொருவரும் சொன்னாங்க தகுதி அல்ல. தகுதிப்படுத்துகிறவர் சொல்லுகிறார், நீ வா, உன்னை நான் பயன்படுத்துவேன், தகுதிப்படுத்துவேன். ஏனென்றால் நீ செய்வதல்ல, உன் மூலமாய் நான் செய்வதுதான் ஊழியம் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து அழைக்கிறார். காலத்தை நேரத்தை புரிந்தவர்களாக எழும்புற அபிஷேகம். எழும்புங்க பிரியமானவர்களே, இனியும் காலம் செல்லாது. Your time has come. உன் ஒளி வந்தது, தன் காலத்திலே தன் கனியை தந்து எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல தன் காலத்துல
இந்த தன் காலத்தை புரிந்து கொள்கிற அபிஷேகம் தான் தெபோராள் மேல இருந்தது. இந்த காலத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சில நேரங்கள்ல, சில நேரம் இல்ல, அநேக நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு காலம் வரும். உங்களுக்கு ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட ஒரு காலம் தெரியுமா? மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம், நம் பிதா அழைத்த பொழுது நான் அங்கே வசிக்க பெட்டியில் செல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு காலம் தான் உங்களுக்கு வரும். இப்படிப்பட்ட ஒரு காலம் தான் உங்களுக்கு மறுபடி வரும். ஆகவே ஜாக்கிரதை. இந்த காலத்தை புரிந்தவர்களாக நீங்க எழும்பாவிட்டால் வேற என்ன? தேவனுடைய அழைப்புக்காக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக ஐயோ என்னால முடியாதுன்னு சொல்லாம என்ன முடியுமோ அதை செய்ய ஆரம்பி. ஆண்டவர்ட்ட சொல்லு, ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்ன நீங்க தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க சொல்லி காலடி எடுத்து வைத்து பாருங்களேன். பலவீனமாறலை பலப்படுத்துற அவர் கில்லாடி. முடியாதவர்களை முடிய செய்கிறதுல அவர் எக்ஸலண்ட். He's an awesome God. Hallelujah. Awesome God. அவர் மகத்துவமான தேவன். தகுதி இல்லாததை தகுதிப்படுத்துறதுல அவர் பிரில்லியன்ட். பிரில்லியன்ட். அப்படிதாங்க ஊழியக்காரர் எல்லாமே இருக்கிறோம். எங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன மேன்மை இருக்கு? எங்களுடைய சுயபலத்துல வந்து பேச முடியுமா? இந்த ஒரு பிரசங்கத்தை பண்றதுக்கு முன்பது எவ்வளவு நடுக்கத்தோடு நம்ம வர்றோம் தெரியுமா? இந்த இடத்துல கால்கள் நடுங்குகிறது. ஆயத்தம் இல்லாம ஆண்டவரே நீங்க வராட்ட எங்களுக்கு முடியாது முடியாது முடியாது, எங்களை தாழ்த்தி வருகிறோம். எங்களோட சுயபலத்துல அவனை பேச முடியாது, சுயபலத்துல அவனை பாட முடியாது, சுயபலத்தினால பிரசன்ஸை கொண்டு வர முடியாது, பிரசன்னத்தை கொண்டு வர முடியாது, எங்களோட சுயபலத்தினால எங்களால் பேச முடியாது. பேச வைக்கிறவர் அவர் கூட இருக்கிறபடினாலே இதை பேசிக்கொண்டு இருக்கிறோம். நீங்க ஒப்பு கொடுத்தால் போதும், அவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான், சிம்பிள், அவ்வளவுதான். நீங்க அவருக்கு இந்த காலத்தை புரிந்தவர்களாக Here I am Lord அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். உங்களுடைய குடும்பங்கள் மத்தியில, உங்களுடைய பட்டணத்துல, உங்களோட சபையில, உங்களோட தேசத்துல, ஏன் இந்த உலகத்துக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். ஒரு சின்ன ஒரு அர்ப்பணிப்பு, சின்ன ஒரு தீர்மானம் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா வைக்கும். நீங்கள் எழும்புற வரைக்கும் மறந்துடாதீங்க, யாகியல்கள் எழும்ப முடியாது. நீங்க இந்த காலத்தை நேரத்தை புரிந்தவர்களாக எழும்புற வரைக்கும் பாராக்களை எழுப்ப முடியாது. நீங்கள் எழும்புற வரைக்கும் யூதா விட்டு போனதான பெண்டிங்கான விஷயத்தை செய்து முடிக்க முடியாது. அது இன்னும் பாழாய் தான் இருக்கும். நீங்க எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஏன் இவ்வளவு தைரியமா நான் பேசுகிறேன்? கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக காலடி எடுத்து வைங்க. ஏன் இவ்வளவு தைரியமா பேசுகிறேன்? சில பேர் சொல்றாங்க ஊழியம், ஐயோ இந்த பலவீனத்தோட ஊழியம், பாவத்தோட ஊழியம். ஊழியத்துக்கு தகுதிப்படுத்துகிற கர்த்தர், நியாயம் தீர்க்கிறவர் அவர். நீ கர்த்தருடைய ஊழியத்தை ஒருவன் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுகிறார். வெளிப்பிரகாரமான நிறைய காரியங்களை பார்த்துட்டு ஊழியத்துக்கு தகுதி இல்ல, ஊழியம் செய்யாத அப்படி அப்படின்னு சொன்னா யாரு யாரு யார ஊழியம் வேணான்னு செய்ய வேணாம்னு சொல்றது? யாரு யாருக்கு ஊழியம் செய்ய வேணாம்னு சொல்றது? நீ இயேசுவா? நீ தேவனா? தகுதிப்படுத்துகிற சொல்றாரு, நீ வா. கரைப்பட்ட உன்னை பார்த்து சொல்ற, நீ வா. இயேசு கிறிஸ்து அப்படி பார்க்கவில்லை. வேசித்தனம் பண்ண கையமையுமா பிடிக்கப்பட்டவளை கூட அவர் வந்து பார்த்த கண்ணோட்டம் வித்தியாசமானது. விபச்சாரம் செய்த ஸ்திரீயை பார்த்த கண்ணோட்டம் வித்தியாசமானது. அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய பழைய வாழ்க்கையை தூக்கி போட்டு ஒரு புதிய ஒரு ஜீவியத்தோடு புதிய காலடி எடுத்து வைத்து முன்பதாக ஓட இந்த காலத்தை புரிந்தவளாக நீ எழும்ப ஆயத்தமா இருக்கிறாயா? உன்னை பயன்படுத்த நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். அற்பமாக வாழ போகிறத 80 வருடத்துக்காக நித்தியமாய் வாழ போகிறதை விட்டு கொடுக்கலாமா? வெறும் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, வெறும் சாக்கு போக்குகளுக்காக, கரைப்பட்டு போனதுக்காக, பிசாசு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சதுக்காக அதை விட்டுட்டு நித்தியமாய் வாழ போகிறதை விட்டுட்டு நம்ம இருக்க முடியுமா? பிதாவின் சித்தத்தை செய்யாமல் நாம் பரலோக ராஜ்யம் போக முடியாதே. நித்தியமாய் வாழ போகிற ஒன்றுக்கு இந்த 80 வருடத்தை நாங்க ஒப்பிட முடியுமா? இந்த 80 வருடத்தை நாங்க திருப்திப்படுத்த போற காரியத்துக்காக அந்த நித்தியத்தை நம்ம விட்டு போக முடியுமா? மேலானவைகளை நாடுங்கள், உங்கள் பொக்கிஷங்களை அங்க வைங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், நீதியை தேடுங்கள், மற்றவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The time has come. கர்த்தருடைய நேரம் வந்தாயிற்று. எழுப்புதலுக்கான வாசல் திறக்கப்பட்டாயிற்று. இனி நீங்க எழும்புவது மாத்திரம்தான். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எழுந்திருந்து பரிசுத்த ஆவியானுக்கு இடம் கொடுக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இந்த காலத்தை நேரத்தை புரிந்து கொண்டவர்களாக எழும்ப வைக்கிற ஒரு அபிஷேகத்தினாலே, ஒரு விசேஷத்த, ஒரு கிருபையினாலே, ஒரு வல்லமையினாலே உங்களை எழுப்ப விரும்புகிறார் இன்றைக்கு. கபா லதா ரானா மனா கபா லதா ரலவா. கம் ஆன் எவரிவன், இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை உயர்த்தி
நல்லா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியை உங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக பெற்றுக்கொள்ள விருப்பப்படுறீங்களா? வாஞ்சிக்கிறீங்களா? தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். தாகம் உள்ளவர் மேல் தண்ணீர். ஆண்டவர், நான் எழும்புறேன் ஆண்டவரே, இதுதான் எனக்கு இருக்க பிரச்சனை, இதுதான் எனக்கு இருக்க போராட்டம், இதுதான் குழப்பமா, அவர் மேல சமர்ப்பிச்சிருங்க. சங்கீதம் 55:22 அப்படிதான் சொல்லுது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. 1 பேதுரு 5:7 சொல்ற, நான் உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறபடினாலே உன் கவலைகளா என் மேல வச்சிரு, என் மேல வச்சிரு, முன்பதாக ஓடு. மற்றவர்கள் எல்லாமே அழித்து போகிற அனைத்து காரியங்களும் உன்னை நன்மையும் கிருபை உன்னை பின்தொடர அப்படி நான் செய்கிறேன். என்னை போக்கஸ் பண்ணு பேதுருவே, நீ என்னை போக்கஸ் பண்ணி வா. ஆழத்தை பார்க்காத, அலைகளை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, என்ன போக்கஸ் பண்ணி வந்து கொண்டே இரு. மற்றவர்கள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். மற்றவர்கள் எல்லாம் அழகா நேர்கோட்டில் வந்து சேரும். ஏனென்றால் நீ ஏற்படுத்தப்பட்டது பரலோக ராஜ்யத்தின் நோக்கத்துக்காக. பரலோகத்திலிருந்து நீ மறுபடி வந்திருக்கிறாய். தாயின் கர்ப்பத்தில் உன்னை தெரிந்து கொண்டவர் அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ தேர்ந்தெடுக்கப்பட்டது, எழுப்பப்பட்டது தேவர் ராஜ்யத்தின் நோக்கத்துக்காக. நீங்கள் மனுஷனுடைய சித்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ பிறவாமல் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று எழுதவில்லையா அவர்? உங்களுக்குள்ளே ஓடுகிற டிஎன்ஏ இயேசு கிறிஸ்துவின் டிஎன்ஏ. பொழுது யார் யார் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் தம்முடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் மாம்ச சித்தத்தினால பிறக்கல. ஒரு அம்மா அப்பா விரும்பி எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும், இன்னொரு குழந்தை நம்ம பெற்றுக்கலாம், ஹனிமூனுக்கு போனோம், குழந்தை வந்துருச்சு. நோ, நீங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. எப்படி வேணாலும் நீங்க இந்த பூமிக்கு வந்திருக்கலாம். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். மனுஷனுடைய சித்தம் அல்ல, புருஷனுடைய சித்தம் அல்ல, மாம்சிக பிரகாரமான எந்த ஒரு காரியம் அல்ல. நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறீங்களா? காபா லாதா ரானா மானா ஷாடா காபா லாகா தானாமா ஓ ரபா ஷியாந்தர பால கதிரியாந்தர பால கத ரகல கனமா. நல்ல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ரீகாலா பதிரியாந்த ரபல மனமா ஓ ரபா ஷியாந்தர பால ரிபரபல ரபகாந்த ரோக்கன மலகர பலமனமா ஓ ரபா ஷீகல பர பலபனமா. கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் எழும்புறேன், ஆண்டவரே நான் காலடி முன்பதை எடுத்து வைக்கிறேன். இந்த எழும்புவதை குறித்து ஒரு நாள் அதிகாலையில ரைசோ தேபோரா அந்த 10 நாட்கள் அதிகாலையில் நடந்த இந்த ஸ்பெஷல் ஆன்லைன் கேதரிங்ல, ஆன்லைன் ஏர்லி மார்னிங்ல பேசிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பித்தா. என்ன தெரியுமா? 1000 கூட்டமான பெண்கள் இருக்கும்போது இந்த எழும்புவது என்றால் என்ன? 1000 பேர் பின்பதாக இருக்கும் போது இவங்க செய்யட்டும் அவங்க செய்யட்டும் இருதயத்துல நினைச்சு கொண்டு இருக்கும் போது, யோசித்து கொண்டு இருக்கும் போது ஒரு காலடி எடுத்து முன்பதாக வைத்து, ஹியர் ஐ அம் லார்ட், நான் வர்றேன் ஆண்டவர், நீங்க என்ன பயன்படுத்துங்கன்னு சொல்லி காலடி எடுத்து முன்பதாக வைக்கிறது தான் எழும்புவது. ஹல்லேலூயா. அப்படி நீங்க காலடி எடுத்து வைக்க வேண்டும். உங்களுடைய சூழ்நிலையில இருந்து காலடி எடுத்து வைங்க. உங்களுடைய எல்லா தரித்திர சூழ்நிலையில இருந்து காலடி எடுத்து வைங்க. உங்களுடைய பலவீனத்துல இருந்து காலடி எடுத்து வைங்க. உங்களுடைய போராட்டங்கள்ல இருந்து காலடி எடுத்து வைங்க. எல்லா துர் உபதேசங்கள்ல இருந்து முன்பதாக ஒரு காலடி எடுத்து வைங்க. சத்தியத்துக்குள்ள நான் போக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களுடைய விருப்பத்தை நான் செய்ய வருகிறேன்னு சொல்லி ஒருபடி உலகமே சோர்ந்து போய் இருக்கும் போது, 20 ஆண்டுகள் கொடூரமா இருக்கும் போது, எல்லாரும் அமைதியாக இருக்கும் போது ஒரு காலடி முன்பதாக வைத்து, ஹியர் ஐ அம் லார்ட், உங்களை நீங்க அப்படியே வெளிப்படுத்தி காண்பிப்பது, இதோ நான் வருகிறேன் ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, உடைய அடையாளப்படுத்தி நான் வருகிறேன் ஆண்டவரே, எஸ் லார்ட். அப்படி செய்யும் போது கர்த்தர் உங்கள் மேல தம்முடைய விசேஷத்தை கிருபையை வைப்பா. ஒரு அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? கரங்கள் உயர்த்தி சமர்ப்பிங்க. அர்ப்பணிப்பு இல்லாமல் அபிஷேகம் இல்லை. அர்ப்பணிப்பு இல்லாமல் அபிஷேகம் இல்லை. முழுவதும் உங்களை சரண்டர் பண்ணாம, உங்களை நீங்க சரண்டர் பண்ணாம ஒரு எம்டி ஆக்காம அது மேல கர்த்தர் ஊற்ற முடியாது. ஏதோ மாம்சீகமான காரியங்கள் ஏற்கனவே உங்களுடைய ஜாகன்ஸ் எல்லாம் நிறைந்திருக்கும் போது கர்த்தருடைய அபிஷேகத்தை ஊற்றினா அது நிரம்பி வேற விதமா வழிந்து விடும். உங்களை எம்டி ஆக்குங்க. அதுதான் சொல்ற சரண்டர். ஆண்டவர், என்ன நான் படைக்கிறேன், இந்த காலத்தை புரிந்தவளாக நான் எழும்ப நான் படைக்கிறேன். இந்த Facebook வழியாக, யூடியூப் வழியாக, இந்த கூகுள் மீட் வழியாக, ரெக்கார்டிங் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசும்படி இந்த ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஏன் இந்த 5 Wings ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரீஸ்? கர்த்தர் உங்களோடு பேச விருப்பமானது. பரலோகத்தில் அவர் காண்பிக்கிறது உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த ஊழியத்தை எழுப்பி இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஒரு தனி மனிதன் அல்ல, ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல, ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல. கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம் ஆன், கம் ஆன். எல்லா கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கிறீங்களா? தகப்பனே, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. பலவீனங்கள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு அந்த லெக்கை நோக்கி ஓட என்ன விட்டு கொடுக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன். கபா லாகா தாரா காலா பானா மகா தாகா பா ஷபா ரபா லாபா தாரா. ஒரு விசேஷித்த ஒரு மகிமை, விசேஷித்த ஒரு மகிமை, விசேஷித்த ஒரு மகிமை.
இதை அர்ப்பணிக்கிற அத்தனை பேர் மேலையும் ஒரு விசேஷித்த ஒரு அடையாளம். இந்த கடைசி காலத்துல நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் புரிந்தவளாக, இந்த தேவனுடைய அந்த எமர்ஜென்சி, தேவனுடைய அந்த urgency புரிந்தவர்களாக, அந்த urgent புரிந்தவர்களாக எழும்புற ஒவ்வொரு மேலையும் ஒரு விசேஷத்தோட அனுக்கிரகம். அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்துக்கும் தேவன். அவர் Facebookல தொடுகிறார், யூடியூப்ல தொடுகிறார், கூகுள் மீட்ல இருக்கிற தொடுகிறார், ரெக்கார்டிங் வழியா பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரை தொடுகிறார். ரபாலா காதாரா லாரானா மாமாமா காதாரா லாராபா காதாரபா ஷபரபா லாதிரி யாந்தரல ரிபரபாலா கந்தரபாலா கரபாலா மனமர கபா ஓரபா ஷகதகர கரகல மனமர கந்தரோ மேக்லன் திரிகரபா. நீர் பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர். கொஞ்ச நேரம் நாங்க நேரம் எடுத்துக்கலாம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாங்க பெற்றுக்கொள்ளும்படியாக. அபிஷேகம் ஏன் கொடுக்கப்படுகிறது? தேவனுடைய விசேஷ நோக்கத்தை செய்யும்படியாக, ஒரு பணியை செய்யும்படியாக. Thank you Lord, thank you Lord, thank you Lord. சில பேரை கர்த்தர் அனுப்புவார், தம்முடைய ராஜ்யத்தின் பணிக்கு என்று கர்த்தர் உங்களை அனுப்புவார். கர்த்தர் சொல்லுகிறார் 2 ராஜாக்கள் 7:9 நான் பேசினது போலவே, அந்த குஷ்டரோகிகள் போலவே அவர்கள் தீர்மானம் பண்ணது போல, புறப்பட்டு போ. இந்த சாக்கு போக்கு, அந்த சாக்கு போக்கு, இந்த பலவீனம், குற்றம் உண்மையில சுமருவதற்கு முன்பதாக நீ புறப்பட்டு போ என்று கர்த்தர் உனக்கு சொல்லும்படி சொல்லுகிறார். You rise, நீ எழும்பு, நீ புறப்பட்டு போ. உன்னை கொண்டு மகத்துவமான காரியங்களை நான் செய்வேன். ட்ரெயின்ல அநேகரை கர்த்தர் புறப்பட்டு போக பண்ணுவார். ட்ரெயின் கர்த்தர் ஸ்பெஷலா காண்பிக்கிறாங்க. ஒரு ட்ரெயின் புறப்பட்டு போகிறது. கர்த்தர் உங்களை புறப்பட பண்ண போகிறார். நீங்க ஊழியத்துக்காக புறப்பட்டு போக போகிறீர்கள். ரீபாலா காதாரா லாரானாமா ஷபாடா கபாலா தீராகா லாரானா நாமாகா தூரியாம் தரலரபலவா ஓ ரமணமா ஷதரல கரபல கரபல கந்தரோ ரீமா கலா தீரி அந்தரல ரபனமா ஷகதகர கரபல அந்தரும் மேரிகா பாலகா தூரபல. பாடுங்க. Thank you Lord Jesus. ரபல கதிரி அந்தரலலவா ராமா காபா தீரி அந்தரல ரமணமா ஷகதகர கரகர கலகர வலபர அந்தரும். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தே, என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். Come on everyone, நீங்க கரங்களை உயர்த்தி ரீபாலா காபாலா காதா ராலா ரானா மக்கா ரபா கோரபா ஷதரல கரபா நாம கந்தரோ ரீமி நிகா மகத ரகல கரபா. கர்த்தர் நீர் நல்லவர், நீங்க வல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளது, உடைய கிருபை என்றும் உள்ளது. Thank you Jesus, thank you Lord Jesus. நன்றி அப்பா. பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர். பூமியில இருந்து ஆண்டவரே ஒரு ஏணி வைக்கப்பட்டு, ஆண்டவரே யாக்கோபோடு இடைப்பட்ட தேவன் பரலோகம் திறக்க உடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவருடைய ஏணி மூலமாக சந்திப்பீராக. இப்பொழுதே சந்திப்பீராக. யார் யார் எந்த இடத்துல தங்களை அர்ப்பணித்து கரங்களை விரித்து, ஆண்டவரே நான் ஒரு தெபோராளாக காலத்தையும் நேரத்தையும் புரிந்தவர்களாக எதுவும் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றாங்களோ அத்தனை பேர் மேலே ஒரு வல்லமையிலார் அபிஷேகம், ஒரு பிரசன்னம் நிரப்பட்டும் 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 இயேசுவின் நாமத்தினால. ரிசீவ் 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 பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ரபாகா பாலாகா நல்ல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில ரீபாலா காதரபா லாரானாமா காதரல கரமனமா ஷகதகடபா ரீபாலா காதுரி அம்தரபல மனமா ஷகதகர கலபனாந்தரோ ரீபாலா காதரல கரமனமா. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி. காலத்தை நேரத்தை புரிந்து கொள்வதற்கு போராடாக, காலத்தை நேரத்தை புரிந்து அந்த காலத்திலே தன்கனியை கொடுக்கத்தக்கதன் அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுவீர்களாக. உங்கள் கண்கள் இருக்க செதில்கள் விழுவதாக 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 விழுவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால. உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தே, என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தே.
படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. சொல்லுவோமா? என் நேசர், என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆத்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. எனது ஆத்மா உம்மை நினைத்து. ஒவ்வொருவர் மேலே அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். ஒரு பாரம், தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற பாரம். தகப்பனே, இசாக்கார் கோத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அனுக்கிரகம், காலத்தையும் நேரத்தையும் சமயத்தையும் புரிந்து செயல்படுற அபிஷேகம், யூகித்து கரெக்டான டைம்ல கரெக்டான காரியத்தை செய்கிற அந்த அபிஷேகத்தை நிரப்பினது போல ஒவ்வொருவர் மேலையும் தங்களுடைய காலங்களை புரிந்து அவர்கள் எழும்பத்தக்கதான வல்லமை இப்பொழுதே தொடட்டும். என்ன செபிக்கிறேன், தொடட்டும் இயேசுவின் நாமத்தினால, தொடட்டும் இயேசுவின் நாமத்தினால. Thank you Jesus. உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நாடி. அறிக்கை செய்றீங்களா? உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமை. கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? உயிர் உள்ளவரை, உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான். சொல்லுங்க, உந்தன் அன்பாலே, உந்தன் அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தீர். இனி நான் அல்ல, எல்லாம் நீரே இயேசுவே. இந்த அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தீர். இனி நான் அல்ல, எல்லாம் நீங்க, எல்லாம் நீரே. அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தே. இனி நான் அல்ல, எல்லாம் நீரே. உயிர் உள்ளவரை, உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். சொல்லு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சொல்லுங்க, வேற எதற்கும் அடிமைப்படேன். நான் எழும்புகிறேன். இந்த காலத்தை நேரத்தை புரிந்தவளாக நான் எழும்புகிறேன், நான் எழும்புகிறேன். வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன், நான் அடிமைப்படேன். உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? வேறெதற்கும் நான் அடிமைப்படேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். ரிபலதரல ரணனமஷிக பலதரகபா உரமலதிரி அந்தரல பலகதரல கரபலமனமா ஷகடபா
ருக்கலர கலபதெரலியாந்தர பலமனமா ஓரபாஷி கலர பலமனமாந்தரே மரகதுரி அதரலர பலபா ಶಬರಬಲಬರಬಲ ಕಂದರಬಲಮಣಮಾ ರಿಮನೆ ಕದರಗಲಮಾ ಕರ್ತರು. Thank you Lord. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை தான் சிவமன சதரலகர பலமா. Thank you Holy Spirit of God. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க சொல்கிறதை நாம செய்கிறோம். நீங்க பேச சொல்றது நம்ம பிள்ளைகளை பத்தி நான் பேசி இருக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க. இந்த ராம் முழுதும் ஆண்டவர் அவங்களோடு பேசுங்க. அவங்க எந்த இடத்துல இருந்து எழும்ப வேண்டும் அவங்களை காண்பீங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, நீங்க கூடவே இருக்கிறவர். அவர் உங்களுடனே கூட இருந்து உங்களுக்குள் இருப்பதால் அவரை அறிவீர்கள். அவர் தேற்றற வாரன் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆமா, உண்மைதான். அநேக சகோதரிமார்கள் நிறைய காயங்களோடு இருக்கிறாங்க, வேதனைகளோடு இருக்கிறாங்க, போராட்டத்தோடு இருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இன்மைக்குரியது, இதெல்லாம் பூலோகத்துக்குரியது. 80 வருடம் 70 வருடம் வாழ்க்கைக்குரியது. அந்த நித்தியத்துக்கு அது ஈடாகாதே சுவாமி. அதை புரிந்தவர்களாக எழும்ப கிருபை செய்யுங்க. இவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பிசாசுடைய திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாய் போவதாக. இவங்களை எழும்ப விடாதபடி சத்துரு வைத்திருக்கிற எல்லா திட்டங்கள் அபத்தமாய் போகட்டும். இவர்களை கீழ்படுத்தி அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி தட்டி வைத்திருக்கிற எல்லா விதமான மாம்சீக உலக பிரகாரமான சூழ்நிலைகள், சத்துருவோ மனுஷனோ மனுஷிகமோ வேலையோ படிப்போ பணமோ பொருளோ வியாதியோ வறுமையோ எதுவாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை அதிலிருந்து அறுத்து விடுதலையாக்குகிற இயேசுவின் நாமத்தில், அறுத்து விடுதலையாக்குகிற இயேசுவின் நாமத்தில், அறுத்து விடுதலையாக்குகிற இயேசுவின் நாமத்தில். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு தெபோராளாக நேரத்தையும் காலத்தையும் புரிந்தவர்களாக எழும்ப இந்த தெபோராளிலிருந்து அபிஷேகம் ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கைகள் அத்தனை பேர் சகோதர சகோதரிகள் மேலையும் இயேசுவின் நாமத்தில் காலத்தை புரிந்தவர்களாக எழும்ப நான் கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தை ரிலீஸ் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, பிளஸ் பண்ணுகிற ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க, வழிகாட்டுங்க. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீ, இனி நான் அல்ல எல்லாம். கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீ, இனி நான் அல்ல எல்லாம். இயேசுவின் நாமத்தினாலே உடைய கரத்துல சகலவற்றை ஒப்பு கொடுத்து கிருபையாய் அடியனை பயன்படுத்தினமைக்காக ஸ்தோத்திரம். நீங்க விதைத்த வார்த்தைய அங்க நான் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறப்பா. ஒரு ஸ்பீக்கரை போல, ஒரு மைக்கை போல நான் செய்திருக்கிறேன். உங்களுக்கே துதிகான மகிமை. இந்த ராத்திரி இந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசுங்கப்பா. உங்களுடைய விருப்பத்தை அந்த பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்க காத்திருக்கிறாங்க, அர்ப்பணித்து இருக்கிறாங்க, அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்கப்பா. உமக்காக ஓட கிருபை பாராட்டுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாம் செலுத்துகிறோம். இன்றும் என்னும் சதா காலங்களிலும் ஒருவருக்கே நாம் செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி. மனதார உமக்கு நாங்க நன்றி தெரிவிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து நாளை மாலை 7 மணிக்கும் விசேஷித்த மகிமுள்ள பிரசன்னத்தை அனுப்பி விசேஷித்த தெபோரா மேல இருந்து அபிஷேகத்தை கூட பேசி நீங்க நடத்தும்படி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சிரம் தாழ்த்தி பணிந்து சகல துதியும் சகல கணமும் சகல மகிமையும் எங்கள் பிதாவாகிய தேவன், இந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கும், இந்த ஊழியத்தினுடைய தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், இந்த ஊழியத்தை வழிநடத்தி முன்னெடுத்து பரலோகத்துல சித்தம் செய்யப்படுறது போல இந்த பூமியிலையும் செயல்படுத்தி பழுகி பெருக செய்கிற பரிசுத்த ஆவியானவருக்கே சகல துதிகன மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களும் செலுத்தி சிரம் தாழ்த்தி பணிந்து
இந்த கூடுகையை நாம நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். உடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நோக்கம் தேவராஜ்யத்தின் நோக்கம். ஹல்லேலூயா. தேவராஜ்யத்தின் நோக்கத்துக்காக நாம் இதை செய்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை வல்லமையா பயன்படுத்துவார். நீங்க தேசங்களுக்கு, சபைகளுக்கு, குடும்பங்களுக்கு, பட்டணங்களுக்கு, ஏன் உங்களுடைய சொந்த வீடுகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் உங்களை எழுப்புகிறார் ஒரு தேவராளாக. God bless you. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாக. நாளை மாலை 7 மணிக்கு மறுபடியும் இந்த கூடுகை இதோடைய பார்ட் 2 ஆரம்பிக்கப்படும். அதிலும் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் மகத்துவமான காரியங்களை எங்கள் மத்தியில தொடர்ந்து செய்வாராக. இணைந்து கொண்டமைக்கு நன்றி. என்னுடைய யூடியூப் வழியாக, Facebook வழியாக இணைந்து கொண்டமை நன்றி. தயவு செய்து உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.